வருவார். வானத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு இயேசு வந்திடுவார். வானத்தின் மீது வருவார். வானத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு வேகம் வந்திடுவார். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஹalleluya ஹalleluya அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வானத்தின் மீது வருவார். வானத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு இயேசு வந்திடுவார். வானத்தின் மீது வருவார். வானத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு இயேசு வந்திடுவார். அல்லேலூயா 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 ஹalleluya ஹalleluya அல்லேலூயா 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 ஆமென். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். நம்ம பாடின இந்த பாடல் ஒரு இன்டர்நேஷனல் அளவிலே பாடப்படுகிற ஒரு பாடல். எல்லா மொழியிலும் இந்த பாடல்கள் இருக்கிறது. வானத்தின் மீது வருவார், இது தமிழில் நம்ம பாடியிருக்கிறோம். நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து போன பொழுது அதில் கும்ரான் மலைக்குகை பகுதி ஓரங்களில், அப்புறம் இன்னொரு இடத்துல நாங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு யூத குடும்பம் நாங்கள் இருந்த எங்கள் வாகனத்தில் வந்து ஏறினாங்க. ஒரு 4-5 பேர் தான் பிள்ளைகளோட. இந்த பாடலை எபிரேய மொழியில் ரொம்ப அழகாய் பாடினாங்க. அது தேவ தூதர்கள் பாடுவதை போல இருந்தது எங்களுக்கு. அவங்க அடிக்கடி யாராவது ஒரு 10 பேரை பார்த்துட்டாங்கன்னா உடனே இந்த பாட்டை பாடிடுவாங்களாம். இயேசு வரப்போகிறார் என்பதை அறிவிப்பதற்காக ஒரு யூத குடும்பம், ஒரு 4-5 பேர் ஒரு சின்ன ஒரு டேமரினை வைத்து கொண்டு பாடினார்கள். அதனால் நம்ம அடிக்கடி இதை நம்ம நினைவுபடுத்தணும், இயேசு வருகிறார் என்பது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது, இப்போ தான் நம்ம பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமேன் இப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவரை பார்க்கும் பொழுது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்துவார்கள். மாரநாதா என்றால் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்று பொருள். அப்புறம் அதெல்லாம் மாற்றிட்டோம். நம்ம மறுபடியும் இப்போ என்ன செய்கிறோம், அடிக்கடி கர்த்தருடைய வருகையை நம்ம நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அவர் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ண மாட்டார், சீக்கிரம் வருவார். இன்றைக்கு காலையிலே நம்ம கடைசி நாட்களில் நடக்க போகிற நிகழ்வுகளை குறித்து சில காரியங்களை மேலோட்டமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடைசி நாட்களில் மெகிதோ என்ற இடத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. இந்த யுத்தம் தேவனுடைய சேனைக்கும் பிசாசுடைய சேனைக்கும், கர்த்தரை பின்பற்றின மனிதர்களுக்கும் பிசாசை பின்பற்றின மனிதர்களுக்கும், உலகத்தில் சாத்தானால் அதிகாரம் பெற்ற ராஜாக்களுக்கும் அவனுடைய அதிகாரிகளுக்கும் சேர்த்து 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை போராட்டம். இந்த போராட்டம் மெகிதோவில் நடக்கக்கூடிய வார் தான் ஃபைனல் வார், கடைசி யுத்தம். இந்த கடைசி யுத்தத்தில் வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் நம்ம கொடுத்த பூமியை
மனிதர்களான நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. மனிதர்கள் ஆளுமை செய்ய போறாங்க. இப்ப யாருங்க ஆட்சி பண்றா? மனிதர்கள் தானே என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். மேலிருந்து கீழே வரைக்கும், அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் வரைக்கும், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வரைக்கும் மனிதர்கள் தானே ஆளுகிறார்கள் என்று நீங்க நினைப்பீங்க. மனிதர்கள் ஆளுவதை போல தோன்றினாலும் இந்த ஆட்சி மனிதர்களால் நடத்தப்படுகிற ஆட்சி அல்ல. எந்த தேசமா இருந்தாலும் மனிதர்களால் நடத்தப்படுகிற ஆட்சி இல்லை. ஏனென்றால் சாத்தான் இந்த உலகத்தை பிடிச்சு இந்த உலகத்தின் அதிபதி என்று பெயர் பெற்று மனிதனை வஞ்சித்து ஏமாற்றி இந்த உலகத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். அவன் இயேசுவிடத்திலே சொன்னான், இந்த பூமி அதன் நிறைவு என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு யாருக்கு விருப்பமோ அவனுக்கு நான் அதை தருகிறேன். நீர் என்னை தாழ விழுந்து பணிய முடியுமானால் பணிந்து கொண்டால் நான் அதை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் தான் கடவுள், உன்னை விட பெரியவன் என்று ஏற்றுக்கொண்டால் இயேசுவே நான் இந்த உலகத்தை உமக்கு தருகிறேன். இந்த உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தா? யாருக்கு கர்த்தர் உலகத்தை கொடுத்தாரோ அந்த மனிதர்கள் உலகத்தை சாத்தானுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப சாத்தானே சொல்லி இருக்கிற அந்த இடத்துல மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசுவை சோதனைக்குட்படுத்தும் போது, உலகம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன். அப்ப இன்னைக்கு உலகத்தில் ஆளுமை பெற்ற இஷ்டமானவர்கள் யாருன்னு கேட்டா அது சாத்தான் தான் பின்னால் இருந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? மனிதர்கள் ஆளுவதை போல காண்பித்தாலும் நிஜத்துல மனிதர்கள் ஆளவில்லை. மனிதர்கள் ஆளுவதாக நீங்க நினைக்கிறீங்க? இல்லை. வஞ்சிக்கிற பிசாசின் ஆவி உலகம் முழுவதையும் தன் கையில் வைத்து கொண்டு தனக்கு இஷ்டமான மனிதர்களை வைத்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இனி வருகிற ஒரு காலத்துல தான் முழு உலகமும் மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட இயேசுவின் கரங்களில் கொடுக்கப்பட்டு உண்மையிலேயே மனிதர்கள் ஆளுமை செய்ய போறாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல உலகத்துல பாவம் இல்லை, சாபம் இல்லை, அலறல் இல்லை, துன்புறுத்தல் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பூமி நம் கைக்கே திரும்பி வரப்போகிறது. அதுக்கு முன்னால ஒரு யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் ஆளுமை செய்து கொண்டு வந்த பொல்லாத பிசாசனுடைய அதிகாரங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஆகவே மனித அவதாரமாய் பூமியிலே வந்த இயேசு தாமே நேரடியாய் திரும்பி வரப்போகிறார். இயேசு மாத்திரம் இல்லை, அவரோடு கூட அவருடைய தூதர்கள் வரப்போறாங்க. இயேசுவோடு கூட பின்பற்றின அவருடைய பக்தர்கள், பரிசுத்தவான்கள் வரப்போறாங்க. எல்லாம் ஒரு அணியில் நின்று சாத்தானுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்டி அவனை சிறைப்படுத்தி பூமியை தாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். அதுக்கு முன்னால நடக்க போகிற யுத்தத்துக்கு பேர் தான் கடைசி யுத்தம் என்று சொல்கிறோம். ஃபைனல் வார். கடைசி கால யுத்தம் வேறு, கடைசி யுத்தம் என்பது வேறு. கடைசி காலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நிறைய யுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதெல்லாம் கடைசி கால யுத்தங்கள். ஆனால் ஃபைனல் வார்னு ஒன்று வார் இருக்கு. ஃபைனல் வார் அதுதான் இந்த அர்மகெதோன்ல நடக்க போற யுத்தம். அதுக்கு பிறகு நோ மோர் வார்ஸ், யுத்தங்களே கிடையாது. அதுக்கு பிறகு முழுசும் கர்த்தர் தான் ஆளுமை செய்வார். அதனால தான் இதை ஃபைனல் வார், அர்மகெதோன் போர் என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த போர்ல கர்த்தர் எப்படி கிரியை செய்வார், எப்படி அந்த போர் நடக்கும் என்பதை பற்றி நம்ம நிறைய செய்திகளை காலையிலே நம்ம கேட்டோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்டம் ராஜாக்கள் எழும்பி சாத்தானால பலப்படுத்தப்பட்டு முழுசா சாத்தானால் ஆளுமை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் ராஜாக்கள் இந்த கடைசி நாள் எழும்புவாங்களாம். ராஜாக்கள் எல்லாமே பின்னால பிசாசு இருந்து அவர்களை ஏவி ஆளுமை செய்ய வச்சாலும் இந்த கடைசி காலத்தில் எழும்ப போகிற சில குறிப்பிட்ட ராஜாக்கள் முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிசாசின் ஆவியினாலே நிரப்பப்பட்ட கொடியவர்களாக இருப்பார்கள். மனிதாபிமானம் என்பதே இல்லாதவர்களாக இருப்பாங்க, இன்ஹியூமன். அப்படிப்பட்ட ஆளுநர்கள் இனி உலகத்தில் பல இடங்களில் வர்றத நீங்க பார்க்க போறீங்க. அந்த ராஜாக்கள் தோன்றி பூமியை கடைசி நாட்களில் கொடுமையாய் ஆளுமை செய்வார்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 44 சொல்லுகிறது, அந்த ராஜாக்கள் எழும்பி ஆட்சி பண்ணுகிற நாட்களிலே, அதனுடைய முடிவிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அது இயேசுவின் ராஜ்யம். அந்த ராஜ்யம்
வேறே ஜனத்திற்கு விடப்படுவதே இல்லை. அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் தான் இருப்பார். வேற யாரும் அதை தொடவும் முடியாது, நெருங்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அந்த ராஜ்யம் கையில் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை போல மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம். இந்த கடைசி காலத்தில் எழும்புகிற ராஜ்யங்களோடு இந்த யுத்தம் செய்து பூமியெல்லாம் இந்த தேசம் நிரப்பி கர்த்தருடைய ராஜ்யம் தானோ என்றைக்கும் நிலைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஃபைனல் வார்ல கர்த்தர் எப்படியெல்லாம் யுத்தம் செய்வார் என்பதை நம்ம கேட்டோம். மனிதர்கள் தங்கள் உருவாக்கின ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். பொல்லாத பிசாசுகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட மந்திர ஸ்தம்பன வித்தைகளோட அற்புதங்களை செய்கிற, போலித்தனமான அற்புதங்களை செய்கிற ஆவிகள் அங்கே ஒரு பக்கத்தில் வந்து நிற்கும். இந்த கடைசி நாட்கள் யுத்தத்தில் நான் காலையில் சொன்ன ஒரு பெரிய பட்டியல், யார் யாரெல்லாம் அந்த யுத்த களத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த அர்மகெதோனில் யார் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் இயேசு வெள்ளை அங்கி தரித்தவராக, ஒரு வெள்ளை குதிரையின் மேலே ஏறினவராக, அந்த அங்கியிலே இரத்த திட்டுக்கள், இரத்த திவலைகள் இருக்கிறதாக காணப்படுகிற இயேசு கண்கள் சிவக்க கோபத்தோட அவர் அந்த இடத்துல வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரோடு கூட ஒரு கூட்டம் தேவ தூதர்கள், யுத்தம் செய்கிற வகை தேவ தூதர்கள் அவர் பின்னால கோபத்தோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், ஆயத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள், அவங்க ஒரு பக்கம் என்ன செய்வாங்கன்னா பின்னால அவர்களும் ஒரு பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அப்போ மனிதர்களில் ஒரு கூட்டம், தேவ தூதர்களில் ஒரு கூட்டம், தேவனாகிய இயேசு குதிரையில் ஒரு பக்கம் நிற்பாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் அணியிலே சண்டை போடுறதுக்கு வந்து நிற்கிறது வலு சர்ப்பம் என்றும் உலகத்தை மோசம் போக்கின பழைய பாம்பு என்று சொல்லப்பட்ட சாத்தான் குதிரையில், கருப்பு குதிரையில் வந்து நிற்பான். அவன் பின்னால விழுந்து போன தேவ தூதர்கள், கொடுமையின் கிரியைகளை பூமியிலே செய்தவர்கள், பாதாளத்திலிருந்து ஏறி வந்த ஆவிகள், அது யுத்தத்துக்கு தயாராய் வந்து நின்று கொண்டிருக்கும். மந்திர வித்தைகளினாலும் மாயமான அற்புதங்களினாலும் ஜனத்தை மோசம் போக்கின இந்த பொல்லாத ஆவிகள் வந்து நின்று கொண்டிருக்கும். மனிதர்கள், பூமியில் இருக்கிற ராஜாக்கள், இவங்கள் எல்லாம் அந்த ஆவி கூட்டி சேர்த்திருக்கும். அர்மகெதோனில் சண்டை நடக்குது, நம்ம எல்லாம் ஒரு அணியில் நின்று ஒரு கூட்டணி அமைத்து இந்த சண்டையை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி 3 தவளைகளின் ஆவி புறப்பட்டு எல்லா தேசத்துக்குள்ளும் போய் அங்க இருக்கிற ராஜாக்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை வஞ்சித்து தன்னை பலமுள்ளவர்களை போல அது வெளியே காட்டி அற்புதங்கள் செய்கிற பொல்லாத பிசாசின் ஆவி அற்புதங்களை காண்பித்து அவங்க எல்லாம் ஏமாற்றி நம்ம எல்லாம் வாங்க சண்டைக்கு போவோம், இயேசுவை இதோடு ஒழித்து கட்டி விடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வரும் ஒரு பக்கத்தில். அப்போ இயேசு அவங்க எல்லாம் பெரிய பெரிய அதிபர்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருவனும் மரணத்துக்கு ஏதுவான ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். கெமிக்கல் வெப்பன்ஸ், பயோ வெப்பன்ஸ், ஆட்டம், அணு, இது மாதிரி நிறைய இதுவரைக்கும் வெளியே வராத ஆயுதங்கள் எல்லாம் உள்ளே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இன்னைக்கோடு அந்த பரலோக கவர்மெண்ட்டை பற்றி யாரும் பேசக்கூடாது. இயேசு என்கிற பேரே நீ வரக்கூடாது. இந்த உலகம் எங்களுக்குத்தான், எங்கள் தலைவராகிய பிசாசுக்குத்தான், யார்ட்டும் கொடுக்க மாட்டோம், வாங்க ஸ்டாக்கில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். கர்த்தர் அப்போ எப்படி அவர்களோடு யுத்தம் செய்ய போகிறார் என்பதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அவர் அங்கே யுத்தம் செய்யும் பொழுது தேவன் அங்கே வேத வசனத்தில் ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 21வது வாக்கியம். தாளந்து நிறையான பெரிய கல் மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல் மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். பெரிய பெரிய கல் தலையில வந்து விழுந்துச்சா, மழை பெய்கிற மாதிரி. முதல் நாள் கூட்டத்தில் மழை பெய்தது, மழையே நமக்கு தாங்க முடியல. அந்த மழையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அது கல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கேரளாவில் மழை பெய்து தாங்க முடியல, கதறாங்க. வீடுகள் அப்படியே கீழே அப்படியே மட மட மடன்னு விழுகிற, தண்ணி விழுந்ததுக்கே. பார்த்தீங்களா யூடியூப்ல? பெரிய கட்டடம், ஒரு பெரிய கட்டடம்
மழை விழுந்தோன்னு அப்படியே லேசா ஆடி அப்படி மடமடமடன் சரிந்து விழுந்து மண்ணுக்குள்ளே போய்விட்டது. தண்ணியில் விழுகிற மழை இவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்கினா, அந்த மழை துளியே கல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. அது சின்ன சின்ன கல் இல்லை, தாவீது அடித்தாரை சுற்றி சுற்றி அடித்த அந்த கல் இல்லை. அந்த கல்லுக்கே கோலியாத்தை பதில் சொல்ல முடியல. வானத்தில் இருக்கிற ஒரு தாலந்து நிறையான 1000 கிலோ ஒரு தாலந்து, 1400 கிலோ ஒரு தாலந்து, 1400 கிலோ எடை உள்ள கற்கள் மழை மாதிரி டம டம டமன்னு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். மெல்ல உங்க கற்பனை குதிரையை தட்டி பாருங்கள். தலையில விழுந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க வச்சிருக்கிற குதிரைகள் மேல விழுந்தா, அந்த டேங்குகள் மேல விழுந்தா, விமானங்கள் மேல விழுந்தால், விமானத்தின் மேல பறவைகள் வந்து மோதினாலே விமானம் கீழே விழுந்து விடும். தெரியுமா? அமெரிக்காவில் நிறைய இந்த மாதிரி விபத்துகள் சகஜம். பறவைகள் அப்படியே பறந்து வரும், அவருடைய ப்ரொப்பல்லரில் அடிபட்டு, முன்னால் ஃபேன் சுற்றுதே, ஃபேனில் அடிபட்டு விமானத்தை கவிழ்த்தி விடும் அப்படி கீழே. அப்போ ஒரு பறவைக்கே பதில் சொல்ல முடியாத விமானங்கள் மேல ஒரு தாலந்து நிறைனா எடை, ஒரு தாலந்து எடை 1400 கிலோ எடைக்கு அதிகமான கற்கள் மட 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 மடன் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? யாரோட போய் சண்டை போடுறது? எப்படி நிறுத்துவது? ஒரு மனிதனுக்கு காற்றை நிறுத்த சக்தி இருக்குதா? ஒரு கவர்மெண்ட்டுக்கு காற்றை நிறுத்த சக்தி இருக்கிறதா? மழையை நிறுத்த சக்தி இருக்கிறதா? வெள்ளத்துக்கு அணை போட சக்தி இருக்கிறதா? நமக்கு எல்லாத்தையும் உடைச்சது சீறி பாய்ந்து விடும். கர்த்தர் இப்படித்தான் போர் செய்ய போகிறார். அவர் அந்த காலத்தில் யோபுவை கூப்பிட்டு சொல்றாரு. யோபு எப்போ இருந்தார்னா ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்னாலேயே யோபு இருந்தாராம். அப்படின்னா மோசே காலத்துக்கு முன்னால, ஆபிரகாம் காலத்துக்கெல்லாம் முன்னால வாழ்ந்த ஒரு பரிசுத்த பக்தன் யோபு. இந்த யோபு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உறைந்த மழை பண்டக சாலைக்குள்ளே வந்திருக்கிறியா? கல் மழை பெய்ய வைத்திருக்கிற பண்ட சாலைக்குள்ளே வந்திருக்கிறியா? பார்த்திருக்கியாப்பா நீ? அதுல எத்தனை லட்சம் கோடி கற்கள் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா வானத்துல கல்லை சேர்த்து வச்சிருக்கிறேன்? விளையாடுறதுக்கு இல்ல, தீங்கு நாள் வரும் பொழுது நான் உபயோகப்படுத்துவதற்காக, கலவரம் வரும் பொழுது, உலகத்துல யுத்தம் வரும் பொழுது இவைகள் எல்லாம் கலட்டி விடுறதுக்காக சேகரம் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்ப இருந்து? யோபுவின் காலத்திலிருந்து. அதுக்கு முன்னால எப்ப இருந்து ஆரம்பிச்சாரோ சேர்த்து வைக்க, அவ்வளத்தையும் பூமியில கொட்டினா பூமி தரிசாய் மாறிவிடும். இந்தவர்கள் அங்கே வந்து எந்த காரியமும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் நம்ம படித்தோம், ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாயிற்று. 18வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. டமடமடமன் இடி விழுகுது ஒரு பக்கம், மின்னல். பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல், ஆதாம் உண்டாக்கி வைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்ப அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. உலகத்துல மனுஷன் பிறக்கிறது இதுவரைக்கும் வந்ததுல இது மாதிரி ஒரு பூமி எதிர்ச்சி வந்தது இல்லையா? தாங்குமா பூமி? இந்த ராஜாக்கள் தாங்குவார்களா? இப்படிதான் கர்த்தர் அவர்களோட யுத்தம் செய்ய போகிறார். அப்புறம் நம்ம பார்த்தோம், இந்த கடைசி நாட்களில் நடக்கிற அந்த யுத்தம் முடிந்த பிறகு பிரேதங்கள் எல்லா இடங்களிலும் செதறி கிடக்குமா. அந்த பிரேதங்களை கொண்டு வந்து தேடி அடக்கம் பண்ணுவதற்கு 7 மாதம் செல்லும். அந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கொடுப்பேன். அது வழிப்போக்கர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவருடைய எல்லா சேனையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள் என்று எசேக்கியேல் 39வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லி இருக்கு. அந்த சண்டை நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனத்திற்கு, தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தவர்கள் பிரேதங்கள் விழுந்து கிடக்குமா. ஒரு பெரிய பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த பள்ளத்தாக்கில் இந்த பிரேதங்களை போட்டு மூடுவாங்களாம். மூடி அந்த பக்கம் போறவன் மூக்க பொத்தி கொண்டு போவானா. அவ்வளோ பிரேதத்தை ஒன்றா போட்டு மூடுனா எப்படி இருக்கும்? மூக்க பொத்தி கொண்டு போக பண்ணும். எங்க போட்டிருக்கு? எசேக்கியேல் 39:11. அங்கே
கோகையும், கர்த்தருக்கு விரோதமாக எழும்பிய கோகையும் அவனுடைய எல்லா சேனையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். 7 மாதம் அடக்க ஆராதனை அடக்கம் பண்ணணும். அப்ப எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களாம் ஒரே இடத்துல செத்திருக்க மாட்டாங்களாம். 13வது வசனம் சொல்லுது, தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் புதைத்து கொண்டிருப்பார்கள். புதைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இல்லை, ஊர்ல இருக்க எல்லாரும், நீங்க நான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு டெட் பாடியை கூட புதைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் 7 மாசம். பாருங்க இந்த இடத்துல தேசத்தின் ஜனங்கள் எல்லாம், கவர்மெண்ட் வந்து இதற்கு தனியா அப்பாயின்மெண்ட் பண்ணி கொண்டு புதைக்கிறது இல்லை. கர்த்தர் தாக்கின பிறகு அந்த இடத்துல செத்து விழுந்த பிரேதங்களை 7 மாதம் தேசத்தின் ஒட்டுமொத்த ஜனமும் புதைத்து கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்த நாளில் அது அவர்களுக்கு கீர்த்தியாயிருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படி நித்தமும் தேசத்திலே சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் புதைச்சு முடிச்சுட்டு ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அவங்கள போய் அப்படியே தேசம் முழுசும் சுத்தி பாருங்கடா, எங்கெங்க எவன் செத்து கிடக்காம பாருங்க. அப்படின்னா இந்த மரித்து போகிறவர்கள் பல இடங்களில விசிறி எறியப்பட்டிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரே இடத்துல சாகல. அந்த தேவனுடைய பயங்கரம் இறங்கின போது அந்த கூட்டம் சிதறி, ஒருத்தன் முள்ளுல, ஒருத்தன் கல்லுல, ஒருத்தன் மண்ணுக்குள்ள, ஒருத்தன் மலைகளுக்குள்ள, கற்பாறைகளுக்குள்ள போய் பிரேதங்கள் அங்கங்கே இருக்குதான். இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா பிரேதத்தையும் பிடிச்சு ஒவ்வொரு மனிதனும் கூடி, தேசமே கூடி 7 மாசம் பிரேதங்களை அடக்கம் பண்ண பிறகு ஒரு கமிட்டி அமைத்து அதில் 2 குரூப் வைப்பாங்க. ஒரு ஆள் அப்படி முன்னால போய் அந்த தேசம் முழுசும் அப்படி சுற்றி கொண்டே வரணும், எங்கேயாவது பிரேதம் கிடக்குதான். அந்த பிரேதங்களை புதைக்கிறவர்கள் பின்னாலேயே கையில மண் வெட்டி வச்சுட்டு போவாங்க. அந்த ஒன்று கை தெரியுது பாரு, இழுடா அவனை இழுத்த உடனே குழிய தோண்டு அங்க இப்படி புதைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர்கள் 7 மாதம் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்திலே சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை கண்டால் புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். இந்த இடத்துல ஒரு ஆள் செத்து கிடக்கான்னு ஒரு அடையாளத்தை போட்டு போயிடுவானா. புதைக்கிறவன் பின்னால வந்து அந்த பிரேதத்தை கண்டு அதை புதைப்பார்கள். அப்ப இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், அது எப்படி இருந்திருக்கும் என்று. 16வது வசனம் சொல்லுது, அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும், இவ்விதமாய் தேசத்தை சுத்திகரிப்பார்கள், சுத்தம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களை நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு வந்து இஸ்ரவேலின் மலைகளிலே நான் உங்களுக்கு செய்யும் மகா யாகத்திற்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சத்தை தின்று இரத்தத்தை குடியுங்கள் என்று சொன்னார். இது வந்து பறவைகளுக்கு, இதெல்லாம் புதைச்சது போக கிடக்கிற ஆட்களுக்கு கர்த்தர் வானத்து பறவைகளை கொண்டு வந்து அவைகள் குதிரைகளின் மாம்சத்தை புசித்து செத்துப்போன பிரேதங்களை அவைகள் தின்று அந்த இடத்தை சுத்திகரித்ததாக கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற சம்பவத்தை சொன்னாலும் இந்த யுத்தம், கடைசி கால யுத்தம் மெகிதோ பள்ளத்தாக்கில் தான் நடக்குமா, அல்லது அதை சார்ந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடக்குமா, மத்திய கிழக்கு நாடுகளில் தான் நடக்குமா, வேற எல்லா இடத்துல நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருதில்ல. அப்போ அந்த மெகிதோவில் சண்டை போடும்போது இந்தியாவில் என்ன நடக்கும்? நம்ம ஒரு இடத்துல ஓட்டு போட்டு கொண்டிருப்போமா, ஏதாவது கோயில்களை உடைத்து கொண்டிருப்போமா, அல்லது பெட்ரோல் விலைக்காக போராடி கொண்டிருப்போமா, ஆதார் வாங்கியே தீங்க வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருப்போமா, அல்லது மீம்ஸ் போட்டு கொண்டிருப்போமா, என்ன பண்ணி கொண்டிருப்போம்? யோசிச்சு பார்த்தீங்களா? இது முழுசு இஸ்ரேலில் புதைப்பாங்களாம் 7 மாதம். இஸ்ரேலில் நடக்கிறத மாத்திரம் எசேக்கியேல் சொல்றார். இந்த சண்டை, கடைசி யுத்தம், மெகிதோ வார் என்று சொல்லப்படுகிற யுத்தம் மெகிதோ பள்ளத்தாக்கில் தான் நடக்குமா, அல்லது உலகம் முழுசு நடக்குமா,
அல்லது அந்த மத்திய கிழக்கு மெசபடோமியா தேசங்கள், அதான் வேதாகமத்தில் சரித்திரம் காட்டப்படுகிற தேசங்கள் எல்லாம் மெசபடோமிய தேசங்கள். ஈரான், ஈராக்கு, சிரியா, பலஸ்தீனா, இதெல்லாம் மெசபடோமிய சமவெளியில் இருக்கிற ஊர் என்ற பட்டினம், இதெல்லாம் மெசபடோமிய சமவெளியில் இருக்கிறது. சுற்றித்தான் இந்த வேதாகம சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேதான் அந்த சண்டை நடக்குமா, உலகம் முழுசு அந்த சண்டை நடக்குமா என்ற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும். ஏன்னா அங்கே எவனோ சண்டை போட்டு கொண்டிருந்தால் நாம் இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு முகாம் நடத்தி, கேம்ப் நடத்தி, பாட்டு பாடி கொண்டிருக்கலாம். நம்ம ஊரில் குண்டு போட்டால் தான் நம்ம கவலைப்படணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம வீட்டு கதவை பொல்லாதவன் தட்டுற வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதனால கர்த்தர் பாப்பா என்னடா சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு 4 தீவிரவாதியை கொண்டு வந்து சர்ச்சில் கல்ல விடுறான், அவன் மேலே கதவை உட, அவனை கேஸ போடு, அப்பத்தான் இவர் ஐயோ என்று சொல்லி அனல் உரைத்து வெளியே புறப்படுவார்கள் நம்ம ஆட்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, எனக்கு அந்த கேள்வி வந்தது, இந்த சண்டை மெகிதோல தானே நடக்கும், நம்ம அந்த பக்கமே போகாமல் இருந்து விட்டா, அந்த ஊர் பக்கமே போகாமல் இருந்துட்டா, இஸ்ரேல் போறலாம் இப்பவே போயிட்டு வந்துட்டா, சண்டை நடக்குன்னு கேட்டால் பேசாமல் இந்தியாவில் உட்காந்து நம்ம டீ குடித்து கொண்டிருந்தால், அரசியல் பேசி கொண்டிருந்தால், மீம்ஸ் தட்டி விட்டு கொண்டிருந்தால், கூட்டம் நடத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற போர் என்பது உலகம் முழுசு நடக்கும். வேர்ல்டு வார் மாதிரி உலகம் முழுசு நடக்கும். அதனுடைய தலைமை வார் நடக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதுதான் மெகிதோ. ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதனுடைய கேபிட்டல் இருக்கும் பாருங்க, அது எதை கேபிட்டல், எது முக்கியமான இடம்னு சொல்றேன்னா, இந்த தலைவர்கள் மோதி கொள்ளுகிற இடம். இயேசு அங்கே பிரத்யட்சமா நிற்கிறார். இவர்களுடைய தலைவன் யாரு? பிசாசு. இவங்க நடத்துற அந்த சண்டை நடக்கிற தலைமை யுத்த களத்துக்கு பேர் தான் மெகிதோ. மெகிதோல வார் நடக்கும் பொழுது சித்தூர்ல கூட சண்டை நடக்கும். உங்க கிராமத்திலையும் அந்த போரினுடைய எதிரொலிகள் இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம வசனத்தில் வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23 எரேமியா 30லிருந்து 38 வரைக்கும். நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இது மெகிதோல தான் கூட போய் எல்லாரும் சண்டை போடுவாங்க போல இருக்குது, நம்ம பேசாம ராமநாதபுரத்திலே இருந்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் எங்கே எவன் இருந்தாலும் விடமாட்டார் போல இருக்குது. சண்டையில் எல்லாரும் இன்வால்வ் ஆகத்தான் வேண்டும். வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? எரேமியா 23 30லிருந்து 38 வரைக்கும் உண்டான வசனங்கள். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பதை போல பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக, யாருக்கு? பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் விரோதமாக கர்த்தர் யுத்த முழக்கத்தை எழுப்புவார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலை எதிர்த்து வந்த கோகு என்ற தேசம், மாகோகு என்ற தேசம் வடக்கிலிருந்து அது மாத்திரம் இல்ல, அதெல்லாம் கேபிட்டல்ல நடக்கிற ஆள்க. ஆனா கர்த்தர் பூமியின் எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார். ஆலைகளிலே சத்தம் போடுறது போல, ஆலையில திராட்சை பழங்களை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பதை போல. இது எப்படி ஆர்ப்பரிப்பான் போல நமக்கு தெரியல. நமக்கு திராட்சை ரசம் குடிச்சதோட சரி. அது ராப்போஜனத்து அந்த காலத்தில் மிதிப்பாங்களாம், அந்த ப்ரெஸ் அதில் மிதிக்கும் போது ஏதோ சத்தம் போடுவான் போல இருக்கு. வசனத்தில் அங்கே சொல்லுது, ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாய் கர்த்தர் ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம், இந்த கர்த்தர் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பரிக்கிற ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய், அதில் இந்த கடையாந்திரம் வரைக்கும் போச்சுன்னா, அதில் உங்கள் ஊர் இருக்கான்னு பாருங்க, அப்படி தேடுங்க கூகுளில். கடையாந்திரம் வரைக்கும் கர்த்தருடைய கோபம் போச்சுன்னா அதில் உங்கள் ஊர் எங்கேயா சிக்கியிருக்கான்னு பாருங்க. திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, மதுரை, ஆந்திரா எல்லாம் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உலகம் முழுவதிலும் அவருடைய கோபாக்கினை பற்றி எரியும். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ ஜாதிக்கு ஜாதி தீமை பரவும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புயல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். கர்த்தரால் கொலையுண்டவர்களை இஸ்ரேலில் தேடினாங்கன்னு எசேக்கியேல் சொன்னார். எரேமியா சொல்றார், இஸ்ரேலில் நடக்கிறத எசேக்கியேல் பார்த்துருக்கிறாரு. ஆனால் இது உலகம் முழுசு நடக்க போகிற சம்பவம். இஸ்ரேலில் கொலையுண்டவர்களை தான் அங்கே எசேக்கியேல் சொன்னார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எரேமியா சொல்றாரு, கர்த்தரால் கொலையுண்டவர்கள். இந்த பூமியில மேல கல் அனுப்பி, பூமியில மேல இடிகளை மின்னல்களை அனுப்பி, மழையை அனுப்பி, உறைந்த பனியை அனுப்பி, கர்த்தர் யுத்தம் செய்து துன்மார்க்கரை சங்கரித்தார் பாருங்கள். அந்த சங்கரித்து கொலையுண்டவர்கள் அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதுனால இது நடந்து முடிஞ்சிருக்குமோ? இது மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்தா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே நேரத்தில் பூமியில் எல்லா இடத்துலையும் கொலையுண்டவர்கள் கிடப்பானா? அது இனிமே தான் நடக்க போகுது. அவர்கள் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும், அவங்கள அடக்கம் பண்ணுமா, ஐயோ என்னை பெத்த ராசா போயிட்டியடான்னு சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லாமலும், சேர்க்கப்படாமலும், அவனவனை கொண்டு அவனவனுடைய இடத்திலே இது இந்த ஜாதிக்கான கல்லறை அந்த அப்படிலாம் சேர்க்கப்படாமலும், அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். எவ்வளோ கொடுமை பாருங்க. அப்படியே கருவாடாகி சிதிலமடைந்து அவனை சீந்துவதற்கு நாதி இல்லாமல் பிரேதம் அப்படியே கிடக்குமா. ஏன் அங்கே இஸ்ரேலில் போய் அடக்கம் பண்ணாங்க, ஏன் நம்ம ஊரில் அடக்கம் பண்ணல? இவர்களுடைய பிரேதத்தை கூட தொட முடியாது. அந்த அளவுக்கு அது பாய்சனாக இருக்கலாம். ஒருவேளை அதனுடைய சரீரத்தில் இருந்து அந்த காஸ்மிக் கதிர்கள், அணுக்கதிர்கள் வெளிப்படுகிறதாக இருக்கலாம். ஏன்னா கடைசி காலத்தில் வருகிற யுத்தம். மேய்ப்பர்களே, இப்போதான் நம்ம ஏரியாவுக்குள்ள ஆண்டவர் வர்றார். பூமியின் மேல் அவர்கள் எருவாவார்கள். அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா அடுத்து சொல்ல, மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல நீங்கள் விழுந்து நொறுங்குவீர்கள். கண்ணாடி பாத்திரம் எப்படி விழுந்து நொறுங்குமோ அது மாதிரி மேய்ப்பர்களே. எந்த மேய்ப்பர்களை சொல்றார்? அவ்வளவுதான். இப்படி சும்மா சம்பிரமமாய் வாழ்ந்து எதை பற்றியும் கவலைப்படாம, நான் எனக்கு அடுத்து என் பிள்ளைகள் என்று சபை நடத்தி ஊழியம் செய்து எதை பற்றியும் அக்கறைப்படாம, ஜனங்களுக்கு அழுகிறது மாதிரி நடித்து உண்மையிலே அழாம, எவனுக்கு எக்கேடு கெட்டு போகட்டும், நானும் என்னை சேர்ந்தவர்கள் வாழ்ந்தால் போதும் என்று நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றார், பூமியில் அத்தனை பேர் செத்து கிடக்கான்ல, உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? அடுத்து ஓன்ட்ட வர்றேன். மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே, பெரிய கூட்டத்தை 50,000 பேரை வச்சிருக்கிற சபை போதகர்களே, அவங்கள வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற சபை போதகர்களே, டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கூத்தாடி நடனமாடினால் தான் ஜனங்கள் வருவார்கள் என்று ஆலயத்தின் கதவுகளை திறந்து வைத்து ஜனங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து காணிக்கைக்காக கூட்டம் நடத்தினவர்களே, அவர்களை குறித்து அக்கறைப்படாமல் உங்களுடைய பெயர்களை பிரஸ்தாபமாக்குவதற்காக போராடினவர்களே, அதான் சொல்ற மந்தையிலே பிரஸ்தாபமானவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்த பெரிய மந்தை வைத்திருக்கிறவர்களே, சாம்பலிலே புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம், ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்குவதை போல நீங்கள் நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதும் மந்தையிலே பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் இடமிராது. அந்த போர்ல இந்த ஏமாத்தின ஊழியக்காரன் இருக்கிறான் பாருங்க, ஜனங்களை வஞ்சித்தவன் இருக்கிறான் பாருங்க, ஜனங்களுக்கு நியாயத்தை கற்பியாதவன் இருக்கிறான் பாருங்க, ஜனங்கள் தேவன் வரும்பொழுது அந்த கண்மலையிலே இடம் பெறுவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தாத மந்தை மேய்ப்பான் இருக்கான் பாருங்க, அவன் ஓடி போய் தப்பித்துக் கொள்வதற்கு அந்த நாட்களிலே பூமியிலே இடமில்லாமல் போகும். தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதும் மான சத்தம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள், அந்த வசனம் தான் நீங்க படிக்கணும். மந்தை மேய்ப்பர்கள்
நான் ஏன் ஆடம்பரத்தை நாடாதீங்க ஊழியக்காரங்கன்னு சொல்றேன்? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள், 10 அடுக்கு மாடி கட்டி மருமகனுக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் கார்கள் பங்களான்னு வச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் உடைய வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 7 கார் இருக்கிறது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. வெளி தேசத்தில் நான் போயிருந்த போது ஒருவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர், உங்கள் குறிப்பிட்ட உங்கள் பகுதியில் இருக்கிற பல போதகர்கள் குரோசரி வாங்குறதுக்கு சிங்கப்பூர் போவானா ஃப்ளைட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை. கடுகு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மாதம் ஒரு தடவை அவர்கள் குடும்பமாக சிங்கப்பூர், மலேசியா போவாங்களாம். இல்லை யார் காசு என்று நினைக்கிறீர்கள்? தங்கள் ஆசையை, தங்கள் இச்சையை நிறைவேற்றி கொள்வதற்கு மந்தையை கறந்து அதனுடைய பாலை எடுத்து அவங்க அங்கே கிரியை செய்கிறாங்க. ஒரு ஊழியத்தில் பணம் விரயம் செய்யப்படுகிறதை கண்டால் ரொம்ப கவனமா இருங்க. அது ஆடம்பரமாக்கப்படுகிறதை கண்டால் கவனமா இருங்க. அது அவன் சம்பாதிச்ச பணம் இல்லை, உங்க பணம். அது நீங்க தானே காணிக்கை கொடுத்தீங்க, நீங்க தானே எடுத்தீங்க. அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பணத்தை எங்க மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க. அதை ஊழியத்துக்கு பயன்படுத்துறாங்களா, மிஸ்யூஸ் பண்றாங்களா? சுகமாய் தாபரித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், வேணா நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன், ஆளுடைய முகத்தை மறைச்சிட்டு கையை மாத்திரம் காட்டுறேன். அவருடைய கையில 10 விரல்ல மோதிரம் போட்டிருக்கான். ஐயா, ஒரு ஆளு கட்ட விரல வேணாவது மோதிரம் போடுவானா? மோதிரம் போடுறதுக்குன்னு ஒரு விரல் இருக்கு, மோதிர விரல். இது பேர் தெரியுங்களா? ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல். எல்லாத்துக்கும் ஒரே பேர் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறான் நம்ம நாட்டில். கட்டை விரலாம். கட்டை விரலை வெட்டிட வேண்டாம்னு சொல்ற மாதிரி கட்டை விரல். கட்டை விரலாட்டா எந்த ஒரு பொருளையும் உங்களால் பிடிக்க முடியாது. கட்டை விரல், எல்லா விரலும் ஒரு பக்கம் வளைஞ்சா இது எதிர் திசையில வளையும். அதான் கட்டை விரலுடைய சிறப்பு. அப்படி வளைஞ்சாதான் ஒரு பொருளை பிடிக்க முடியும். இதுக்கு பேர் ஆள்காட்டி விரல். இந்த அவன், அந்த அவன் அப்படின்னு சொல்லும். இதுக்கு பேரு நடு விரல். நடு விரல். இந்த விரலுக்கு பேர் தான் மோதிர விரல். இதுக்கு பேரு சுண்டு விரல். ஓகே, சுண்டு விரல் அதுக்கு ஒரு வேலை, மோதிர விரலை வேணா மோதிரம் போட்டுக்க அப்படின்னு பேர் வச்சிருக்கான். இந்த ஆளு கட்டை விரல்ல ஒரு மோதிரம், சுண்டு விரல்ல ஒரு மோதிரம், மோதிர விரல்ல 2 மோதிரம், நடு விரல்ல ஒரு மோதிரம். வாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லும்போதே அப்படி பல 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 பலன். சில கட்சி மாநாடுகள் நடக்கும்போது பாருங்க, பெரிய பெரிய மோதிரம் போட்டிருப்பான், இவ்வளவு பெருசு ஒவ்வொரு விரலையும். வாங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எவனா ஓட்டு போடலாமா? நீங்க அவன் அவ்வளவு பெரிய மோதிரம் போட்டிருக்கணும் பார்த்து ஓட்டு போடுறியே. இந்த மோதிரத்தை நீ எங்கேயா வாங்கினு கேளுங்க. உங்க பணத்தை சுரண்டி வாங்கின மோதிரம் அது. 10 விரலை மோதிரம் போட்டிருக்கிற பாஸ்டர். தப்பு சொல்லலைன்னா, இது யார் பணத்தில் வாங்கி போட்டிருக்கீங்க? நீங்க மோதிரம் போட்டிருக்கா, நாங்க காணிக்கை கொடுத்தோம். இது எங்களுக்கு பயன்படணும். நீங்க எங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி தர்றீங்க. அதை நீங்கள் செய்வதற்கு, நீங்கள் நல்லா விடுதலையாக செய்வதற்கு இங்க காணிக்கை தர்றோம். என்ன ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் ஆடி கார்ல போனா தாங்க போன மாதிரியே இருக்கும், மற்ற எந்த கார்ல போனாலும் முதுகு வலிக்கும். என்னை ஒரு ஆள் தூண்டி விட்டார், இந்த கார்லயா வர்றீங்க பிரதர்? உடம்பெல்லாம் வலிக்குமே, வயசு வேற ஆகுதே, அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? ஆடி கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். நான் உண்மையிலே இந்த ஊழியக்காரங்க நான் சொன்ன பதில் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இந்த காரே பெருசு, இது என் கார் கிடையாது. நான் வர்ற கார் என் கார்னு நினைக்கிறீங்க நீங்க? அது பிரதர் சதீஷுடைய கார். நீங்க வெளியே பாருங்க, கேஏன்னு போட்டிருக்கோம், பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன். எனக்கு காரே கிடையாது. நான் யார் காரில் வேணாலும் ஏறி வருவேன். நான் உலகத்தில் போகாத பிராண்டே கிடையாது. கார் இருக்கிறவங்க தான் ஒரு காரு, இல்லாதவனுக்கு எல்லாமே காரு தான். உண்மையிலே என் பேரில் எந்த காருமே இல்லைங்க. நீங்கள் வேணா யார் வேணாலும் வந்து என்னை செக் பண்ணிங்க, டெஸ்ட் பண்ணிங்க, பொய்யெல்லாம் சொல்லலை. இது என் கார் இல்லை. ஆனால் அந்த பிரதர் என்ன செய்வார்னா, நான் எங்கே போகணும் என்றாலும் தன் காரை எடுத்துக்கொண்டு இரவு பகலாய் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கே போகணும்னு சொன்னாலும், சென்னைக்கு போகணும், ஃப்ளைட்டில் போயிடலாமா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நேரம் இல்லை, கார்லேயே போயிடுவோம் சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் அடித்து டீசல் அடித்து விற்கிற விலையில் என்னை கார்லேயே கொண்டு போய் இறக்கி விடுவார். அது என் காரு கிடையாது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார், எனக்கு உண்மையிலே காரு கிடையாது, எந்த காரும். அப்போது அந்த ஊழியக்காரர் வந்து என்கிட்ட சொன்னார், ஏன் பிரதர் இந்த காரில் வரணும், நல்ல ஒரு கார் வைத்து ஒரு ஆடி காரில் வந்தால் போதுமே. நான் அவருக்கு பதில் சொன்னேன், ஐயா என் தகுதிக்கு இந்த காரே பெருசு,
இந்த ஒரு காரில் போகிறதே பெருசு எனக்கு. கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்தால் போதும், எனக்கு இந்த ஆடம்பரம் வேணாம். கார் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்காக. ஆடி காரில் போனால் தான் அது ராமநாதத்துக்கு வருமா? ஆடி காரில் வந்தால் தான் மதுரைக்கு போகுமா? ஏன் வேற கார் போகாதா? அம்பாசிடர் கார் போகாதா? ஐயா, நம்ம போகணும், அவ்வளோதான். ஏதோ கர்த்தர் இது கொடுத்தாரு, அந்த மட்டில் போகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இன்னைக்கு வரைக்கும் இதில் நான் ஆசைப்பட்டது கிடையாது. ஏனென்றால் எனக்கு தெரியும், கார் இருக்கிறவன் எல்லாத்த பற்றி கவலைப்படுவான். டீசல் விலையை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க, நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. என்கிட்ட 2 வீலர் கூட கிடையாதுங்க. உண்மையிலே 2 வீலர் கூட கிடையாது. எங்கள் ஊழியத்தில் வச்சுருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கிறாங்க, எனக்கு கிடையாது. என் பேரில் எதுவுமே கிடையாது. எனக்கு 2 வீலர் ஓட்டவும் தெரியாது. கார் ஓட்ட தெரியும், 2 வீலர் ஓட்ட தெரியாது. அப்போது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பெட்ரோல் விலை 90 ரூபாய்க்கு போச்சாமே, அப்படியா? எனக்கு என்ன, எனக்கு கவலை என்னன்னா, டீ விலை ஏறினா கவலைப்படுவேன், நான் காஃபி விலை ஏறினா கவலைப்படுவேன். இது 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. மற்ற பற்றி கவலை இல்லை. அரிசி விலை ரைட்டு, நான் சாப்பிட்றது இவ்வளோதான். பருப்பு விலை ரைட், ரொம்ப ரைட்டு, குறைச்சிருவோம். ஜீனி விலை தொடாத, வேண்டவே வேண்டாம், விட்டுரு. டீ விலைன்னா கொஞ்சம் கவலைப்படலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்புகிறவன் நான் வச்சிருக்கிற இதே பெரிய இதான் பெருசுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எதையும் எதிர்பார்த்து ஊழியம் செய்யல, நான் பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிறனுங்கிறக்காக சொல்கிறேன். எங்களுக்கு என்ன நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகும். எனக்கு நான் துவக்க காலத்திலே ஊழியம் செய்த பொழுது ஒரு தேவ மனிதருடைய ஆஃபீஸில் வேலை செய்தேன். சாதையாவும் அங்கே தான் வந்து வேலை செஞ்சாங்க. அவரை அங்கே தான் எனக்கு முதல்ல தெரியும். ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியான ஒரு தேவ மனிதன், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினதாக சொல்லுவார்கள். அவங்க கூட தான் நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஊழியத்தில் இருந்தேன். அவங்க ஆஃபீஸெல்லாம் நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன். அதில் வரக்கூடிய கடிதங்கள், அவங்க போகிற ரேடியோ மெசேஜ், அந்த காலத்தில் 1980, 81, 82 எல்லாம் அந்த ரேடியோ மெசேஜ், தமிழில் இருக்கிற மெசேஜ் நான் தான் எழுதி கொடுப்பேன். ஆங்கிலத்தில் வர்றதை சாது அவர்கள் எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து நடக்கும் அங்கே கூட்டம். அவர் அதுக்கப்புறம் கர்த்தர் என் கூட பேசி என்னை தனியாக ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அவங்க ஜெபம் பண்ணி என்னை அனுப்புனாங்க. நான் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை, தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றி சபை ஊழியம் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கடைசியில் ரொம்ப வருஷம் கழித்து அவர் மரண தருவாயிலே போய்விட்டார், மரிக்க போய்விட்டார். அதை ஒரு நண்பர் மூலம் நான் கேள்விப்பட்டு நான் அவரை பார்க்க போனேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவரை போய் பார்க்க போனேன். அவர் மரணப்படுக்கையில் என்னை ஒரு மகன் மாதிரி நேசிப்பார். மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். நான் வெளியிட என்னுடைய பத்திரிக்கை, இயேசுவின் தோனி பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை நெஞ்சு மேலே போட்டு அப்படியே படுத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, என்னடா நம்ம வர்றது தெரியாதவருக்கு. நான் மெல்ல போய் அவரை தட்டி எழுப்பினேன் அவருடைய படுக்கையில். அவர் சொன்னார், என்னை பார்த்துட்டு சொன்ன, தம்பி வந்துட்டியா? ஒரு தேவதூதன் வந்திருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். உன்னை பார்க்கறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யோசேப்பை பார்த்த யாக்கோபு மாதிரி என் மனம் சந்தோஷப்படுகிறதுன்னு சொன்னார். சரி, உட்கார்ந்தோம், கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தோம். அவர் என்னை வளர்த்தவர் இல்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உரிமையோடு பேசுவார். அப்படி நான் வந்து பேசும்போது அவர் திடீர்னு சொன்னார், நான் பார் தம்பி, ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக நான் 60 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறேன். கடைசி நேரம் வந்து விட்டது. ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டேன். பரலோகத்துக்கு போகிறேன், அங்கே எனக்கு ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கிரீடத்தை கொண்டு வர்றாங்க. அந்த கிரீடத்தில் 547 முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டாக கணக்கு சொல்ல, 547 முத்து பதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்ன ஆண்டவரே கிரீடம், இதில் 547 முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ கர்த்தர் சொன்னார், இது உனக்கென்று பரலோகத்தில் நான் வைத்திருக்கிற கிரீடம். இதில் இருக்கிற முத்து எதை குறிக்கிறதுன்னு கேட்டேன். ஒன்னால் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்து சேர்ந்த ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை தான் அந்த 547. இவர் மனசு உடஞ்சி போச்சான். 60 வருஷமா நாயா பேயா அலைஞ்சு பல இடங்களில் கன்வென்ஷன் நடத்தி, கூட்டம் நடத்தி, தொண்டகளியை கத்தி வந்தவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, பிசாசு விரட்டி, பேய் விரட்டி, 60 வருஷம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்து கடைசியில் மிஞ்சினது 547. என் மனசெல்லாம் உடஞ்சிருச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார், உன் கிரீடத்தை நீ பார்த்துருக்கியான்னு கேட்டார். ஏன் கிரீடம், எனக்கு கிரீடம் இருக்கிறதே தெரியாதையா அப்படின்னு. பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை பார்க்கல. என்னையா கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் மக்கு பயனாக இருக்கிறிய நீ, ஒரு கிரீடத்தை பார்க்க வேண்டாமா?
அதில் எத்தனை முத்து வந்திருக்குன்னு கேட்க வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேளு, என்னுடைய கிரீடத்தை காட்டும் ஆண்டவரே, அதில் எத்தனை முத்துக்கள் பதித்து வைத்திருக்கிறீர் என்று கேள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் உங்களை தப்பு சொல்கிறேன்னு நான் சொல்லலை, நான் என்னுடைய பார்ட்டை சொல்கிறேன். நான் எந்த கிரீடத்திற்காகவும் வேலை செய்யவில்லை. பரலோகத்தில் எனக்கு கிரீடம் வைப்பாங்கங்கிறதுக்காக நான் வேலை செய்யலை. நான் சாக கிடந்தேன் பாவத்திலே. என்னை விட்டுருந்தா 1 வருஷத்துக்குள்ளே செத்து போக வேண்டிய நேரத்தில் என் இயேசு என்னை சந்தித்தார். என் கூட இருந்து கஞ்சா குடித்து போதை மருந்துகளை சாப்பிட்டு குடியிலும் வெறியிலும் சிகரெட்டிலும் என்னோடு கூட பாவம் செய்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த போதை பழக்கத்தில் தெருவில் செத்து கிடந்ததை பார்த்தேன். நான் கர்த்தர் சரியான நேரத்தில் என்னை சந்தித்து என்னை காப்பாற்றி எனக்கு உயிர் கொடுத்தார். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு நான் அந்த கடனை அடைப்பதற்கு நன்றியை காட்டத்தான் நான் ஊழியம் செய்கிறேன். அவங்க எனக்கு முத்து கொடுப்பாங்க, பவளம் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, பரலோகம் கொடுப்பாங்களான்னு நினைக்கல. ஏன்னா அவர் எனக்கு செய்ததற்கு நான் செய்ததே இன்னும் அந்த கடனை அடைக்க போதுமானது இல்லை. என் உயிரை கொடுத்தாலும் அந்த அன்பிற்கு விலை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் எனக்கு எங்கே முத்து வச்சிருக்கீங்க, எத்தனை சேர் போடுவீங்க, எங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு நான் கேட்க மாட்டேயா. நான் எந்த ரூமுக்காகவும் பரலோகத்தின் ஆசைக்காகவும் வேலை செய்யலை. என்னை நேசித்தார், அவரை நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தார் என்னைய, நீ பிரசங்கியார் இல்லையா, உன்ட்டெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி திரும்பி படுத்திட்டார். நான் அவர் யாரையுமே தப்பு சொல்லலை, அது உங்களுடைய பார்ட். அப்படி என் பார்ட் எனக்கு என்னென்னா, என்னுடைய நண்பன் இதே ஊரில் குப்பமேட்டில் செத்து கிடந்தான். கையை அறுத்து கொண்டு, கிளாஸில் அறுத்து கொண்டு, குடிப்பதற்கு பணம் இல்லாமல் போதை பொருள்களை, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள். அவன் கையை அறுத்துக்கிட்டு ரோட்டில் நாங்கள் போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது அவர் ரொம்ப அதில் அடிக்ட் ஆகி, நாங்கள் அடிக்ட் ஆகி அவனை வீட்டை விட்டு துரத்தி ஒரு குப்பை மேட்டில் உட்கார்ந்துருப்பான். இந்த பக்கத்தில் வனசங்கரிமன் கோயில் தேருன்னு ஒரு தேர் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒரு குப்பை மேட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான். நாங்கள் அந்த பக்கம் போகும்போது பின்னாலே எந்திரிச்சு வந்துடுவான், பேரை சொல்லிட்டு 2 ரூபா கொடு, 1 ரூபா கொடு, 1 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பின்னாலே வரும். உதட்டெல்லாம் கருப்பாக இருக்கும். எங்கள் கையிலையும் இப்போ காசு இருக்காது. நாங்கள் அவனுக்கு இருந்து விடுவான் என்பதற்காக வேறு பக்கம் போவோம். ஒரு நாள் காலையில் என்னுடைய நண்பன் ஒருவன் வந்து கதவை தட்டுகிறான். நான் தங்கியிருந்த ரூமில், நான் வீட்டில எல்லாம் தங்குறது இல்லை, வெளியே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன் காலேஜில் படிக்கும்போது. அப்போ வந்து கதவை தட்டுகிறான். என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஐயோ நம்ம நண்பன் நேற்று வந்து இறந்து போயிட்டான் ஐயா, வந்து பாரு அப்படின்னு. நான் போகிற நேரத்தில் அவனுடைய சரீரத்தை முனிசிபாலிட்டியில் இருந்து வருகிற வண்டியில், குப்பை வண்டியில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். குப்பை மேட்டில் செத்து கிடந்தான். அங்கிருந்து ஒரு டீ கிளாஸை உடைச்சி, கண்ணாடி டம்ளரை உடைச்சி தன் கையை கீறி ரத்தம் வர செத்து கிடந்தான். என்னுடைய மனசில் வந்துச்சு, இன்னைக்கு இவன், நாளைக்கு நான். ஏனென்றால் இந்த பழக்கம் நம்மை விட முடியாத ஒரு பழக்கம். நம்ம நினைச்சாலும் விட முடியாது. இன்னைக்கு அவன் செத்தது மாதிரி நாளைக்கு செத்துடுவேன். அவன் எப்படி மென்டலானானோ அதே போல நானும் மாறி விடுவேன். அவனை போல் இந்த குப்பமேட்டில் வந்து உட்கார்ந்துருவேன். இதுக்கு என்ன வழி, இது யார் என்னை விடுவிப்பார் என்று நினைச்ச நேரத்தில் தான் கர்த்தர் என்னை சந்தித்தார். கரெக்டாக அந்த டயத்தில். அவர் மாத்திரம் சந்தியாமல் இருந்தால் நான் மரித்த இடத்தில் இன்னைக்கு மரமே முளைத்திருக்கும். எனக்கு கொடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் எனக்கு கொடுத்த பிச்சையாய் நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஊழியம் செய்யறதெல்லாம் அவர் செய்ததற்கு என்னுடைய நன்றியை காட்டத்தான் செய்கிறேன் ஒழிய அவங்க எனக்கு என்னவும் கொடுப்பார்கள் என்று நான் நினைத்ததில்லை. நான் எந்த கூட்டத்திற்கு போகும் பொழுதும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டதில்லை. எவனுடைய பாக்கெட்லையும் எவ்வளோ பணம் இருக்கும் என்று நினைத்து நான் பழகினதில்லை. கர்த்தரை வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க, அவரே சொல்லுவாங்க. யார்கிட்டையும் பணத்தை கருதி நான் பேசினதும் இல்லை, பழகினதும் இல்லை, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் நான் அற்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன். என் தேவன் என்னை சந்தித்தார், நான் அவருக்கு வேலை செய்யணும், அது ஒண்ணுதான் என் மனசுல இருக்கு. ஆகவே தான் நான் யாரோடும் இணைந்து ஊழியம் செய்கிறேன். எதையும் கருதாமல் என் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு நான் கடந்து வருகிறேன். இப்போ நாங்கள் வச்சிருக்கிற மற்றெல்லாம் மற்றவர்கள் அன்பினால் கொடுத்தது தான். நான் யார்ட்டையும் போய் கேட்டதில்லை. என் பத்திரிகையில் நீங்கள் காணிக்கை கொடுங்கள் என்ற வார்த்தை பார்க்கவே முடியாதாங்க. அப்படிதான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இந்த மந்தை மேய்ப்பர்கள் தங்களுடைய சுகித்திருந்த தாபரங்கள், உன்னை மந்தை தானே மேய்க்க சொன்னாங்க, அவன் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. கர்த்தரது மேலே கோபப்படுகிறார். அவன் கட்டி வச்சிருக்கிற மாட மாளிகைகள், அவன் கட்டி வச்சிருக்கிற ஆடம்பரமான சுகபத்திரமான தாபரங்கள், இதெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி, ஆடுகளை ஏமாற்றி வஞ்சித்து
அதோடைய பாலை குடித்து ஆடம்பரத்தில் மிதந்து, இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கதான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று. ஆண்டவர் தான் சொல்றார், மந்தை மேய்ப்பர்களிலே பிரஸ்தாபமானவர்கள் பெரிய ஊழியக்காரன். ஏன்னா அவர் பெரிய கார்ல வருவார், அமைச்சர் மாதிரி வருவார், பொன்னாட போத்தணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவருக்கு போகும்போது நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 4 ஊழியக்காரர்கள் இருந்தால், ஒரு வீட்டிலேயோ அல்லது எங்கேயாவது போகும் பொழுது ஒரு காஃபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அந்த ஊழியக்காரருக்கு முதல்ல கொடுக்காம பக்கத்தில் இந்த யாருக்காவது கொடுத்து விட்டால் அவர் அந்த வீட்டில் காஃபியே குடிக்க மாட்டார். நான் பார்த்துருக்கிறேன். ஏன் இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருவார். ஏன்னா முதல் மரியாதை அவருக்கு செலுத்தலையாம். சில கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி துண்டை கட்டி விடுவானுங்க. என்னங்க கேட்டால் முதல் மரியாதை இந்த கோயிலுக்கு, அது கட்டலைன்னு சொன்னால் வெட்டிடுவான். ஒரு 10 பேரை வெட்டி அவனை சாச்சு அவனை என்னங்க சண்டைன்னு கேட்டால் முதல் மரியாதை கொடுக்கலங்க, தலையில் துண்டு கட்டலை, துண்டுன்னா வாங்கி கொண்டு கட்டிட்டு போவேன் வீட்டுக்கு, இதுக்கு ஒரு 10 பேரை போட்டு வெட்டணுமா? இவர்கள் யார் இதை சொல்லி கொடுத்தது? இன்றைக்கு மந்தை மேய்ப்பர்கள் சுகித்திருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இது என்னை பாதுகாக்கும், இந்த பணம் என்னை பாதுகாக்கும், சுகபத்திரமான தாபரங்கள் என்னை பாதுகாக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிலிருந்து புறப்படும் சிங்கத்தை போல் இருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரகத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கு. தான் வேதம். பார்த்தீங்களா? வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், தப்புன்னு சொல்லலை. சுகபத்திரமான, ஆடம்பரமான, மற்றவர்களை விட மேலான, இது எதுக்கு மந்தை மேய்ப்பனுக்கு? ஊழியக்காரன் என்பவன் கடவுள் அல்ல. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு வேலைக்காரன் என்றுதான் பொருள். வேலைக்காரன் தானே, அதான் உண்மை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் வேலை செய்வதற்கு கடவுளால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட பேர் தான் ஊழியக்காரன். அப்ப அவருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரியும். அப்ப வேதம் இங்கே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த யுத்தம் இனி வரப்போகிற நடக்க போகிற இந்த யுத்தம் ஒரு தேசத்திலே நடக்காது, உலகம் முழுவதும் நடக்கும். அப்ப எசேக்கியேல் இப்படி சொன்னாரு. எசேக்கியேல் அந்த நேரத்தில் எருசலேமில் என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். எரேமியா அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய யுத்தம், கடைசி யுத்தம், அதோடைய கேபிட்டல், யுத்தம் நடக்கக்கூடிய மெயின் பிளேஸ் தான் மெகிதோ பள்ளத்தாக்கு. அந்த யுத்தம் உலகம் முழுவதும் நடக்கும் என்று எரேமியா தெளிவாய் சொல்லி இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23:31 சொல்லுகிறார், அவருடைய ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். இதோ ஜாதிக்கு ஜாதி தீமை பரவும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புயல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். கர்த்தருடைய கோபத்தினால கொலையுண்டு போனவங்க உலகம் முழுவதும் கிடப்பார்கள். அப்ப கர்த்தர் எப்படியெல்லாம் யுத்தம் செய்வார் என்றால், கர்த்தர் இயற்கையின் பலத்தையே அவர் பிரயோகிக்க போகிறார். யோபுவின் புஸ்தகம் 38:22 வாசித்தது மாதிரி அவர் யுத்தத்திற்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே இயற்கையின் காரியங்கள். நில அதிர்ச்சி, நெருப்பு, இதெல்லாம் நம்ம படித்தோம். உறைந்த மழை, காற்று, புயல் காற்று எழும்பி, காற்றெல்லாம் எழும்பிச்சா நிற்க முடியுமா? ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒரு காற்று நான் பார்த்தேன். அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை எங்கேயோ காற்று தூக்கி கொண்டு போய் மரக்கிளைகளை சொருகி வச்சிருக்கு. அப்படியே மலை இடுக்குகளில் போய் அப்படியே திணிச்சு வச்சிருக்கு காற்று. காற்றினுடைய வேகத்துக்கு ஒருவனும் நிற்க முடியாது. அப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இவர்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள், இவர்கள் எப்படி அழிந்து படுகிறார்கள்? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் கர்த்தர் இப்படியெல்லாம் யுத்தம் செய்வார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. இது போக கர்த்தர் என்ன செய்வார்னா, இந்த ராஜாக்களே ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் விரோதமாய் எழும்பும்படிக்கு அவர்களுக்குள்ளே பகையை உண்டாக்கி ஒருவர் பட்டயத்தால் ஒருவரை அழித்து போடுவார். இதுதான் ஃபைனல் வார். ஃபைனல் வார். இப்போ கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி அதனுடைய தொடர்ச்சியை நாளை தினத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாம் ரைட் தாங்க, உலகம் முழுசும் போர் நடக்கும். அர்மகெதோனில் மாத்திரம் இல்லை, அர்மகெதோனில் தலைமை போர்க்களம் அது. உலகம் முழுசும் சண்டை நடக்கும். அது கேபிட்டல் வார்ஃபேர். அப்போ எல்லா இடத்துலையும் சண்டை நடக்கும்.
வந்து கர்த்தரும் அவரை சார்ந்தவர்களும் சாத்தானுக்கு எதிராக சண்டை போடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து பேசும்போது கூட சொன்னாரு, வெளிச்சம் இருளை விழுங்கும், அநீதியை நீதி விழுங்கும், அசத்தியமானவைகளை சத்தியம் விழுங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த போரெல்லாம் ரைட் தான். எங்களுக்கு இப்போ என்ன கேள்வின்னா, நாங்கள் இதில் எங்கே வர்றோம்? அவங்க சண்டை போடட்டும், கர்த்தர் கல்லை விட்டு அடிக்கட்டும், மண்டையை உடைக்கட்டும், அவனை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணட்டும், வெள்ளத்தை கலட்டி விடட்டும், அவன் போய் உடம்பெல்லாம் சொருகிக்கிறட்டும், எங்கேயாவது கொலையுண்ட பிரேதங்கள் கிடைக்கட்டும், எல்லாம் கரெக்டு தாங்க. எங்களுக்கு எவன் எக்கேடு கெட்டு போனான, நாங்கள் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. நமக்கு அது வேணும்ல. அவர்கள் செய்தார்கள் பாவம், தண்டனை அனுபவித்தார்கள். மந்தை மேய்ப்பர்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள், கர்த்தரிடத்திலே வாங்கி கட்டினார்கள். நாங்கள் என்னையா செய்யணும்? நாங்கள் இதில் வருகிறோம், அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை பிறந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, கானான் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, அந்த தேசத்தை நீங்கள் போய் சுதந்திரித்து அங்கிருக்கிற கானானியர்களை துரத்தி விட்டு அந்த நாட்டை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார். அந்த கானான் தேசத்தில் அவங்களுக்கு சொந்தமான அந்த இடத்தை பிடிப்பதற்கு அவங்க செய்தாங்க பாருங்க. அதான் ஃபைனல் வார். அது மெகிதோவுக்கு ஒப்பா இருக்கிறது, அர்மகெதோன் போர். கர்த்தர் அதே மாதிரி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, இந்த உலகம் உங்களுக்குரியது, சாத்தானோடும் வஞ்சித்த பொல்லாத பிசாசோடும் யுத்தம் செய்து இந்த உலகத்தை சுதந்திரியுங்கள். அதான் ஃபைனல் வார். ஆனால் இந்த ஃபைனல் வார் என்ற கானானிய யுத்தத்துக்கு முன்னால கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பல யுத்தங்களை சந்தித்து கொண்டே போனாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எடுத்த உடனே அவங்க அந்த இடத்துல சண்டைக்கு போயிடல. இவங்க அதுக்கு முன்னால சண்டை போட்டுக்கொண்டே போனார்கள். நான் சொல்றது நல்லா கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். கர்த்தர் எகிப்தில் அடிமைத்தனத்தில் 400 வருடம் நம்மை போல நீண்ட நெடுங்காலம் பிசாசுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்த பூமியில இருக்கிற நம்ம, கர்த்தர் திடீரென்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த பூமியை நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க போகிறேன், சாத்தானை துரத்த போகிறேன், என் ஆளுமை அதன் மேல் வருகிறது, நான் உங்களை போல ஒரு மனிதராய் இருந்து இந்த பூமியை நான் ஆட்சி பண்ண போகிறேன், உங்க எல்லாரையும் நான் சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க சாத்தானோட யுத்தம் பண்ணணும். அவன் வாழ்ந்திருக்கிற அந்த பூமியை முழுவதும் அவனை நீங்கள் துரத்தி விட்டு உங்கள் கால்களின் கீழே நசுக்கி தேசத்தை சுதந்திரிக்கணும், பூமியை சுதந்திரிக்கணும். இதே மாதிரி தான் கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். அவர்களுக்கு கர்த்தர் சொன்னது, இனி வரக்கூடிய கடைசி யுத்தத்திற்கு முன் அடையாளமும் நிழலாட்டமுமாக இருக்கிறது. நீங்க அதை பாருங்க. அப்படி சொல்லி அவங்களை அழைச்ச உடனே அவங்க நேரா ஃப்ளைட்டை பிடிச்சி கானானுக்கு போயிடல, போனாங்களா? அப்படி கர்த்தர் அவர்களை அவங்க அந்த இடத்துல வெளியே புறப்பட்டு வந்த உடனேயே முதல் யுத்தம், அவங்க சந்தித்த முதல் எதிரி பார்வோன் ராஜா. அதான் அப்பா விடுதலை கொடுத்துட்டான்டா சாமி, புறப்படுவோம்டான்னு சொல்லி வெளியே புறப்பட்டு வந்தா பின்னால படையெடுத்து கொண்டு வந்து விட்டான். படையெடுத்து வந்து சண்டை போட்டு கர்த்தர் கடலை பிளந்து கர்த்தர் யுத்தம் செய்து, அந்த யுத்தத்தை கூட இவங்களுக்கு கணக்கில் சேர்க்க முடியாது. அவங்க சும்மா இருந்தாங்க. கர்த்தர் யுத்தம் செய்து அவர்களை கரை சேர பண்ணினார். அவங்க அதுக்கப்புறம் கரையேறி போன பிறகு அவர்கள் ஒவ்வொரு யுத்தத்தையும் தாங்களே செய்தார்கள். ஏவியரோடு, எபூசியரோடு, கிர்காசியரோடு, அமலேக்கியரோடு, அம்மோனியரோடு, மோவாபியரோடு, இவங்க ஒவ்வொருவரோடு சண்டை. கீழே அப்படி போகும். எரிகோல ஒரு சண்டை. அந்த இஸ்ரவேலை கடந்து போவதற்குள்ள ஃபைனல் வார் வர்றதுக்கு முன்னால பல யுத்தங்களை செய்தார்கள். அவர்கள் பல யுத்தங்களை சந்தித்து, ரெவிதீம் என்ற இடத்துல ஒரு போர், ஆயி பட்டணத்துக்கு எதிராக ஒரு போர், இதெல்லாம் போர் செய்து கொண்டே போனாங்க. கடைசியில் ஃபைனல் வார், இந்த போரெல்லாம் தாண்டி அவர்கள் போகும் பொழுதுதான் கானான் என்ற தேசத்துக்குள்ள 40 வருஷத்துக்கு பிறகு அவங்க பிரவேசிச்சாங்க. அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போன பொழுது அங்கே அவர்கள் ஒரு யுத்தத்தை சந்தித்தார்கள். அந்த ஃபைனல் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால உங்களுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததிலிருந்து அந்த கடைசி யுத்தத்துக்கு போற வரைக்கும் நீங்கள் பல யுத்தங்களை சந்தித்து கொண்டே போக வேண்டும். பல யுத்தங்கள். அந்த யுத்தங்களை சந்தித்து கொண்டே போறாங்க. 40வது வருஷம் முடிவில், இப்பதான் நீங்க ரொம்ப நல்லா கவனிக்க, 40வது வருஷம் முடிவில்
கானானில அவர்கள் சந்திக்க போகிற கடைசி ஃபைனல் வார், அவங்களுடைய வாக்குத்தத்தத்தை பெறப்போகிற யுத்தம், அந்த ஃபைனல் வார் சந்திக்கிறாங்க கானானியர்களோட. இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கடைசி யுத்தத்தை செய்தவர்கள், இந்த முதல்ல புறப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி புறப்பட்டு பல யுத்தங்களை செய்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களா? அங்க போன பொழுது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அதை சுதந்திரித்தார்களா? அதானே? இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. கர்த்தர் உங்களிலே துவக்கம் பண்ண போகிறார். இப்போ உங்களுக்கு நீங்க செய்வதற்கு பல யுத்தங்களை கற்பிக்க போகிறார். நீங்கள் அந்த யுத்தங்களை செய்ய ஆரம்பித்து பிசாசுகளின் தலையை நசுக்கி அவைகளை துரத்த போகிறீர்கள். இந்த யுத்தத்தை செய்ய 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 நீங்கள் யுத்த புருஷராய் மாற ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு வம்சத்தை தோற்றுவிப்பார். நான் சொல்லுகிற இந்த வம்சமும் தலைமுறையும் மாம்சத்திலே பிறக்கிற உங்கள் பிள்ளைகளை பற்றி நான் பேசல. ஆவியிலே கர்த்தர் உங்கள் கைகளிலே தரப்போகிற ஜனத்தை குறித்து பேசுகிறேன். உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக, உங்கள் கிரியைகளின் மூலமாக ஒரு யௌவன சந்ததியை கர்த்தர் உங்கள் கைகளிலே தருவார். நீங்க அவர்களுக்கு கற்பிப்பீர்கள். எப்படி நான் இங்கே நின்று உங்களுக்கு இனி வரப்போகிற காரியத்தை கற்பித்தேனோ, நீங்கள் கற்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஊழியத்தில் ஒரு புது கூட்டத்தை கர்த்தர் பிறக்க பண்ணுவார். நீ யுத்த புருஷனாக இருக்கிறதுனால உனக்கு பிறக்கிற உன் சந்ததி யுத்தத்தில் வல்லமையுள்ளவர்களாக இருப்பார்கள். முதல்ல புறப்பட்டவங்க பாருங்க, அடிமையின் பிள்ளைகள். அடிமையின் பிள்ளைகள் தான் புறப்பட்டாங்க. அதனால தான் சண்டையை பார்த்தோன்னே பயந்தாங்க. அடிமையின் பிள்ளைகள், அவங்க 400 வருஷம் அடிமையாக இருந்தவர்கள். கர்த்தர் பார்த்தார், இவர்கள் எல்லாம் அடிமை வம்சத்திலே, அடிமையின் வித்திலே பிறந்தவர்கள். 400 வருடம் அடிமையாய் வாழ்ந்து செங்கல் அறுத்தவர்கள். 400 வருடம் இந்த தேசத்தில் அவர்கள் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு விட்டு நாய்களை விட கேவலமாய் நடத்தப்பட்டவர்கள். இவனை கொண்டல்ல, இவன் மூலம் ஒரு வம்சத்தை நான் பிறக்க வைத்து பலவானின் தலைமுறையை நான் உருவாக்கி அவர்களை கொண்டு நான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறேன். அப்ப இவர்களுக்கு பலவான்கள் பிறக்க வேண்டுமானால் இவன் முதல்ல ஒரு யுத்த வீரனாய் மாற வேண்டும். கர்த்தர் ஏன் இப்போ உங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் தெரியுமா? உங்களை அல்ல, உங்கள் மூலம் கர்த்தர் எழுப்ப போகிற ஒரு பெரும் திரள் சந்ததி வருகிறது. ஒவ்வொருவனுடைய ஊழியத்தின் மூலம், நீங்கள் பலப்படுத்துகிற உங்கள் சபையின் மூலம், நீங்கள் வழிநடத்துகிற கர்த்தருடைய ஜனத்தின் மூலம், நீங்க ஒரு மந்தை மேய்ப்பராயிருந்தால் உன்னுடைய ஊழியத்தில் உன் மூலமாய் பிறக்கிற உன்னுடைய விசுவாச உன்னுடைய பிள்ளைகள் மந்தை மேய்க்கிற மேய்ப்பனாத்தான் இருப்பான். நீ ஒரு யுத்த புருஷனாயிருந்தால் உனக்கு பிறக்கிற உன் சந்ததி யுத்தத்தை செய்கிற சந்ததியாயிருக்கும். கர்த்தருக்கு அதுதான் வேணும். அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீங்க இந்த ஃபைனல் வார்ல போறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. எல்லாருமே இங்க நின்றல, கொஞ்சம் பேர் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். போறீங்களோ இல்லையே தெரியாது. ஆனால் உங்கள் மூலம் கர்த்தர் எழுப்ப போகிற சந்ததி உங்களால் கற்பிக்கப்பட்டு, உங்கள் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் பிறப்பிக்கப்பட்டு, அவர்கள் எதிரணியிலே நிற்கிற பொல்லாத பிசாசோடு அந்த கடைசி யுத்தத்தில் யுத்தம் கலக்க போகிறார்கள். சொல்றது புரியுதா புரியலையா? அதைத்தான் கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுக்க போகிறார். ஆகவே உங்கள் ஓட்டம் இப்பொழுதே ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் ஏவியரை எதிர்க்கவும், எபூசியரை எதிர்க்கவும், கிர்காசியரை எதிர்க்கவும், அமலேக்கியரை எதிர்க்கவும், ரெவிதீமிலே யுத்தம் செய்யவும், எரிகோவின் அலங்கத்தை தகர்க்கவும், இதை செய்ய செய்ய நீ பலவானாய் மாறுகிறாய். உன் மூலம் பிறக்கிற வித்து யுத்தம் செய்கிற வித்தாய் பிறக்க போகிறது. உன் ஊழியத்தில் பிறக்கிற தலைமுறை யுத்தம் செய்கிற தலைமுறையாய் பிறக்க போகிறது. அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கிறதுமான கூட்டமாய் புறப்படும். மோசேயிலே துவக்கம் பண்ணின கர்த்தர் யோசுவாவை கொண்டு அதை ஜெயம் பெற வைக்க போகிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஊழியம் செய்ய செய்ய, யுத்தம் செய்ய செய்ய உங்களை அறியாமலே இந்த வைராகியம் உங்களுக்குள்ள வரும். உங்க ஊழியத்தின் மூலம் பிறக்கிறான் பாருங்க, அவன் 16 அடி பாய்கிற புலிக்குட்டியாய் மாறுவான். நீங்க 8 அடி பாய்ஞ்சிருப்பீங்க. பாரா, நான் ரெவிதீம்ல சண்டை போட்டேன், நான் அமலேக்கியர்களோடு சண்டை போட்டேன், நான் அம்மோனியர்களோடு சண்டை போட்டேன். பொறுவாப்பா, நான் சண்டை போடுறது அந்த கானானியரோடைய சண்டை போட போறேன். நீ ரெவிதீமிலான சண்டை போட்ட, நான் மெகிதோவில் சண்டை போட போகிறேன் என்று சொல்ல போகிறான். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை பிறப்பிக்கக்கூடிய மூத்த தலைமுறையாக
தலைமுறையை எழுப்பக்கூடிய யுத்த புருஷர்களாக கர்த்தருக்கென்று காரியம் சாதிக்கிற ஒரு பெரும் திரள் கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய யுத்த புருஷர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வெண்கல வில்லும் உன் விரல்களால் வளையும்படி கர்த்தர் உங்கள் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீ வாய் திறந்து பேசும் பொழுது, நீ கர்த்தருக்கென்று காரியமாற்ற புறப்படும் பொழுது, யுத்தத்தை நிறைவேற்றின உன் மூலமாக பிறக்கிற விசுவாச தலைமுறை யுத்தம் செய்கிற தலைமுறையாய் மாறும். அவர்களுக்கு நீங்க சாத்தானை எதிர்த்தும் துரத்துகிறதும் அவனுடைய எல்லைகளை சுதந்திரிக்கிறதையும் கற்றுக் கொடுப்பீர்கள். அவனுக்கு சும்மா ஆசீர்வாத வசனம் பேச மாட்டீங்க. கர்த்தர் உன்னை செழிப்பிலே உட்கார வைக்கிறான்னு பேச மாட்டீங்க. கர்த்தர் உனக்கு இதெல்லாம் கொடுப்பார்னு பேச மாட்டீங்க. நீங்கள் அவர்களை வைராக்கியம் நிறைந்தவர்களாக உருவாக்க போகிறீர்கள். கர்த்தருக்கு அதுதான் வேண்டும். அடிமை தலைமுறை அல்ல, யுத்த வீரரின் தலைமுறையை தேடித்தான் கர்த்தர் உங்களை யுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஃபைனல் வார்ல ஒருவேளை நீங்கள் நிற்கலாம், ஆனா உங்கள் மூலம் எழும்புகிற ஒரு புது தலைமுறை எழும்பும். இன்னைக்கு நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ற பேரிலே எழும்பி இருக்கிற தலைமுறையை எல்லாமே வாங்கி திங்கிற பரம்பரையா தான் இருக்கு. அப்படித்தானே இருக்கு. ஆண்டவர்கிட்ட போனா உடனே மூக்கு சிந்திடுவான். ஆண்டவரே, மாசத்துல கடன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான் ஆண்டவரே ராஜ வாழ்க்கை வாழ்றோம். 6ஆம் தேதி ஆச்சுன்னா கடன் பில்லை மாற்றும். ஆண்டவரே இவ்வளவு மாற்றம், அதை மாற்றம். பிள்ளைகள் 2 பேர் கல்யாணமாம இருக்காங்களே, வரன்களை காட்டும் கூட்டும். இப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்து வருகிறவனுக்கு இதையே வந்து பேசி, ஏசு அப்படியே உங்களை பார்த்து அழுகிறார், உன்னை மார்போடு அரவணைத்துக் கொள்வா அப்படின்னு சொல்ல, நீங்க அப்படியே கண்ணீர் வடிச்சு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கிறோம். எங்க? பரலோகத்துல போய் பார்த்துக்கிறோம். இப்போ நாம் அடிமைத்தனப்பட்டு கிடக்கிற பூமியை மீட்டு கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்க போகிற ஒரு கூட்டமாய் வருகிறோம். எனக்கு முன்னால் இருந்த தலைமுறையினர் நமக்கு இதை அவர்கள் வேறு விதமாய் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எழுப்பி வச்சிருக்க கிறிஸ்தவனை பாருங்க, எவன் இந்த காரியத்துக்கு பயன்படுவான் என்று நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. சபையில ஒரு மனிதனை உருவாக்கி வைத்திருக்கிறோம். எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறோம்? எழும்புங்கள்னு சொன்னா எந்திரிப்பான், உட்காருன்னு சொன்னா உட்காருவான், கைகளை நீட்டு யோசிக்கவே மாட்டான். செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல அப்படி கையை நீட்டு, காலை நீட்டு, வாங்க நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரேன். எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, எல்லாரும் எழுந்திருங்கள். எதுக்கு நிற்கிறோம்னே தெரியாது, எந்திரிச்சு நிற்போம், உட்காருவோம். இதுதானே சபையில் போய் செஞ்சுட்டு வர்றீங்க. நாம் எல்லாம் காணிக்கை கொடுப்போம், நாம் எல்லாம் ஜெபிப்போம். சொன்னா ஜெபிப்பீங்க, சொன்னா காணிக்கை கொடுப்பீங்க, சொன்னா எந்திரிப்பீங்க, ஆடுன்னு சொன்னா ஆடுவீங்க, அழுன்னு சொன்னா அழுவீங்க. எல்லாம் அழுவோம், உடனே அழுவீர்கள். அந்நிய பாஷை பேசுவோம், அந்நிய பாஷை பேசுவீங்க. இப்படித்தானே உங்களை எடுப்பார் கைப்பிள்ளையாக, ரிமோட் இல்லாத பொம்மையாக உங்களை சும்மா தானே உட்கார வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது மற்ற தேவனுக்கு எடுத்த காரியத்தை குறித்த உணர்வு இருக்கிறதா? நான் உங்களை சொல்லலை, பொதுவா கிறிஸ்தவ சமுதாயத்தை. இவனுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, பேசாம தான் உண்டு, தன் வேலை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சுக்கு போவதும் வருவதும், பாஸ்ட் எந்திரிக்க சொன்னா எந்திரிப்பதும், உட்கார சொன்னா உட்காருவதும், பாட சொன்னா பாடுவதும், குதிக்க சொன்னா குதிப்பதும். இப்படித்தானே ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். கர்த்தருக்குன்னு பட்டயத்தை எடுக்கிற கூட்டத்தை யார் தான் உருவாக்க போவது? எப்பதான் இது பிறக்கும்? இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து, நல்ல வளர்ந்த ஆட்களுக்கு கூட அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு மனதுருக்கி பேசி, அவர் அன்பை பாருங்கள், ஏசு எவ்வளோ அன்பார், ஏசு அன்பா இருக்க தெரியும் ஐயா, எனக்கு ஏசு அன்பா இருக்கிறான்னு தெரியாமலா நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன்? நீங்க சொல்லித்தரணுமா எனக்கு? ஏசு என் மேல் அன்பாய் இருக்கிறார், எனக்கு எவரும் சொல்லித்தரல, எனக்கே தெரியும். நான் செத்து போயிருக்க வேண்டியவன், என் ஏசு என்னை தொட்டார், நான் யாருன்னே தெரியாது, நான் பயன்படுவானா தெரியாது, கர்த்தர் என்னை தொட்டார். இதுக்கு வேலை எனக்கு என்ன? அன்பை பற்றி யார் சொல்லித்தரணும்? அதற்கு ஏன் பல கதைகள் உதாரணங்கள் சொல்லித்தரணும்? ஏன் உங்களை சும்மா உட்கார வைத்து விசிறி கொண்டிருக்க வேண்டும்? உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஏன் உன்னை ஆசைத்தீயை மூட்ட வேண்டும்? கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு நூதன உபதேசம் பரவிற்று. நாவின் மறு உத்தரவினால் சூழ்நிலைகள் மாறும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன நல்லா இருமா? கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சுன்னா கெட்டு போயிருமா? நாவின் உத்தரவில் தான் நன்மையும் தீமையும் இருக்கிறது அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாங்க. நாக்கில் நீங்க என்ன சொன்னாலும் நடந்து விடும் என்றார்கள். நான் யோசித்து பார்த்தேன், நாக்கில் நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும்னா, எங்க வாத்தியாருடைய நாக்கு சொன்னது நடந்திருந்தா நான் எரும மாடா இருந்திருப்பேன். எங்க அப்பாவுடைய நாக்கு
வந்திருந்தா அப்பவும் நான் எரும மாடாக தான் இருந்திருப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை எரும மாடு எங்கள் வாத்தியார் என்ன சொன்னால் புரியாதாடா உனக்கு, தனியாக உனக்கு இதுக்குன்னே ஒரு ஆள் வந்து சொல்லணுமா, இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு நிற்பேன். அப்படி பேன்னு எரும மாடு, உடனே நான் அப்படி எரும மாடாயிடணும். உங்கள் பிள்ளைகளில் யாராவது பிள்ளையாக இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க, அல்லது நீங்கள் தான் பிள்ளையா இருப்பீங்களா யோசிச்சு பாருங்க. அதனால வார்த்தையில் சொல்றதெல்லாம் நடந்தா கடவுள் எதற்கு அதற்கு. அப்புறம் ஒரு கூட்டம் வந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்களோ கர்த்தர் அதை உனக்கு சுதந்திரமாய் தந்து விடுவார். உடனே அதுக்கு ஒரு கூட்டம், உனக்கு என்ன வேணுமோ அதை போய் ஆண்டவர்கிட்ட கேளு. ஒருவனுக்கு ஒரு மனைவி வேண்டுமா, சும்மா போய் ஆண்டவரே எனக்கு திருமணம் செய்து வைங்க கேட்காத. அவள் கலர் எப்படி இருக்கணும், ஆண்டவரே சிவப்பு கலரா, புருவமெல்லாம் அப்படியே வந்து முடி இப்படி போட்டு எவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ வெயிட்டில் அப்படி கேளு. இவன் போய் சும்மாவே அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படி போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் கைகளை வைத்து இதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சுதந்திரித்தா அது சுதந்திரமாகிவிடும் உங்களுக்கு. கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொன்னார்ல, புறப்படுவோம் அப்படின்னு வந்தார் ஒரு விசுவாச வீரர். அடுத்த நாள் காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சான். நம்மால் அவர் சொல்லிட்டு போயிட்டாரே, உண்மையிலேயே நடந்தது. காலையில் அப்படியே போவான், கண்ணை மூடிட்டு அப்படியே போவான். யார் வீட்டில் நல்ல கார் வெளியே அந்த இது போட்டு வச்சிருக்கிறாங்க, மேலே உரை போட்டு வச்சிருக்காங்க, பார்ப்பான். இது நல்ல காராக இருக்கடா மாப்பிள்ளை, சுதந்திரிச்சிருவான். ஆண்டவரே இதை சுதந்திரிக்கிறேன். ஒருத்தன் லோன் போட்டு வாங்கி ஒரு 4 அடுக்கு வீடு கட்டியிருப்பான். உடனே நேராக போய் அது மேலே கை வைத்து, ஆண்டவரே இந்த வீட்டை எனக்கு தாரும், நான் சுதந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இது உண்மையிலே நடந்தது, நான் பார்த்தேன். அலாரம் வச்சிருந்து காலையில் போவாங்க, ஏதோ வாக்கிங் போகிறான்னு பார்த்தா என் நண்பன் ஒருவன் அதில் மாட்டிக்கொண்டார். அவர் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட ஆள். நமக்கு என்ன தெரியும், காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு ஓடுற மாதிரி ஓடி நல்ல வீடு எதிர்க்கு பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து அந்த வீட்டில் போய் கை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ நான் சொன்னேன், அவர் கை வைத்து சுதந்திரிக்க சொன்னதுக்கு வசனம் இருக்குன்னு சொன்னீல்ல, நான் ஒரு வசனம் சொல்கிறேன் தெரியுமா, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு ஒரு வசனம் இருக்கு. நீ அவன் லோன் போட்டு கார் வாங்கி வச்சு அவன் கையை வச்சு கார் எனக்கு சொந்தமாக்குன்னு சொன்ன. இதெல்லாம் பாருங்க, ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது. திடீர்னு ஒரு ஊழியக்காரர் எழும்பு வந்து, வாங்க என் கூட்டத்துக்கு நீங்க வந்தா உங்க எடையில 20 கிலோ குறைஞ்சிரும் 3வது நாள். இது என்னங்க பெரிய பிரமாதம். மெகிதோ முடிச்சு வீட்டுக்கு போய் நிறுத்து பாருங்க, 4.5 கிலோ குறைஞ்சிருப்பீங்க நீங்க. நான் கொடுக்குற பன்னுக்கும் பிரெட்டுக்கும் அவ்வளவுதான். இதுக்கு பெரிய மாயாஜால வித்த. மெகிதோ முடிச்சு போய் நிறுத்து பாருங்க, போய் பாருங்க, வெயிட்ல குறைஞ்சிருப்பீங்க. இப்போ அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கிறார். அந்த நோட்டீஸில் போட்டிருக்கிறாங்க, எங்கள் கூட்டத்தில் வந்தால் நடக்கும் அற்புதங்களின் விவரம். நம்பர் 1, எடை குறையும், 20 கிலோ எடை குறையும் அப்படின்னு. அப்போ ஏன் மாதிரி ஆள்லாம் போகவே கூடாது. அப்புறம் நான் 12 கிலோவில் வந்து நிற்கிறதா நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. 20 கிலோ எடை குறையும் அப்படின்னு. அப்புறம் உங்களுடைய பர்ஸில் பணம் வீங்கி கொண்டே வருமா, அதனால பெரிய பர்ஸாக கொண்டு வரவும் அல்லது பை கொண்டு வரவும் காசை போட்டு. பேங்க் பாஸ்புக்கில் டிஜிட் அப்படி கிருன்னு ஏறிக்கொண்டே போகுமா. நீங்கள் கூட்டத்தில் இருக்கும்போது எஸ்எம்எஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாது, அது சென்னையில் ஒரு போதகர் ஒரு ஆளை கூட்டு மீட்டிங் நடத்துகிறார். அவர் மீட்டிங்கில் இதெல்லாம் நடக்குமா. அது மாத்திரம் இல்லை, பெண்களுக்கு கூட்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் வெளியே போய் பார்த்தா ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே மனுஷனுக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்குன்னு பார்க்குறான். இப்போ சமீப காலத்தில் இருக்கிற தலைமுறைக்கு இருக்கிற பெரிய தலைவலியே வெயிட் லாஸிங் தான். எடை குறைக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. எத்தனை லட்சமும் செலவழிக்க தயாராக இருக்கிறாங்க. பகலில் நடமாடுகிற மனிதர்களை விட அதிகாலை இருட்டிலே நடக்கிற மனிதர்கள்லாம் ஜாஸ்தி. எங்கள் ராமநாதபுரத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா காலையில் 4லிருந்து 5:30 மணி வரைக்கும் டிராஃபிக் ஜாம் இருக்கும். அப்போ தான் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பார்க்க முடியும். உள்ளேருந்து வருவான் ஒவ்வொருத்தனுடைய கையும் என்னுடைய உடம்பு மாதிரி இருக்கும். திமுன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. சில ஆள் நாயை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிப்பான். என்ன பாஸ்டர் செய்யறது, நாய்க்கு எடை குறைஞ்சிருச்சு, எனக்கு குறைய மாட்டேங்குது ஐயா. அப்போ இந்த வீக்னஸை பயன்படுத்தி அவங்களை கூப்பிடுறாங்க உள்ள வாங்க அப்படின்னு. எனக்கு இது தெரியாது நடக்கிற இடம். ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், என் பக்கத்தில் மோகன் சிலாசரஸ் அவங்க அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. நாங்கள் நடத்துகிற ஜெப கூட்டங்களை சேர் போட மாட்டோம், முழங்கால் போட்டு தான் அப்படி எல்லாரும் கீழே தான் உட்காந்துருப்போம். உட்கார்ந்துருக்கும் போது அவர் மெல்ல ஒரு நோட்டீஸ் என்கிட்ட கொடுக்குறார்.
இதை பாருங்க பிரதர், இது என்னன்னு சொல்லுங்க, இது என்ன அப்படின்னு. அதில் படித்து பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. உள்ள ஃபேஷியல் வருங்கிறாரு, புருவத்தை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருவாரு ஆண்டவருங்கிறாரு. ஆண்டவருக்கு எவ்வளவுதான் வேலை பாருங்களேன். கலர் மாறிடுங்கிறாரு ஐயா. வசனம் சொல்லுது, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா, சிவிங்கி தன் மேல் இருக்கிற புள்ளியை மாற்ற முடியுமா? அது வசனம். ஆண்டவர் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணோன்னே எல்லாம் மாற்றி அனுப்பிடுவார். 120 கிலோ எடையோட நீங்கள் வந்தீங்கன்னா மினிமம் 20ஆவது குறையும். நீங்கள் எவ்வளோ கிலோ ஜெபம் பண்ணுறீங்களோ 60 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கிறது, வாங்க அப்படின்னு போட்டிருக்கிறார். பர்ஸில் பணம் வீங்கி கொண்டே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ண ஆரம்பித்தா பர்ஸில் பணம் வீங்கி கொண்டே வரும். பேங்க்கில் இந்த மாதிரி நிறைய டிஜிட் பெருகி கொண்டே வரும் அப்படின்னு ஆசையை தூண்டி தன் ஜனங்களை எப்படியாவது எழுப்பது. அதான் பிரதர் ஜேம்ஸ் சொன்னாங்க. ஏன்னா மெட்ராஸில் இருக்கிறார் அவர். அந்த கூட்டம் நடந்த இடம்லாம் பார்த்துருப்பார். சொன்னார், இவ்வளவுலாம் பணத்தை பெருக்குகிற ஆள் கடைசியில் கீழே போட்டிருக்கிறார், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 3000 ரூபா. நீங்கள் நல்லா பாருங்க, மண்ணை சர்க்கரையாக்கி காமிப்பார் மெஜிஷியன். ஒரு சின்ன விதையை போட்டு உடனே ஒரு மரம் மாதிரி சின்ன ஒரு குச்சியை வர வச்சு அதில் ஒரு மாங்காய் பறித்து காமிப்பான். பேப்பரை கிழிச்சு போட்டு தீ வச்சு அப்படி கொளுத்துனா புறாவா பறந்து வரும். நல்லா பார்த்துட்டு இடியப்பா எவ்வளோ செய்கிறான். மண் எடுத்து அப்படியே கொடுத்தா சர்க்கரையாவது விழுகும், கையில் அரிசியாக மாறிடும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தன் தொப்பியை கலட்டி அப்படியே நீட்டிகிட்டே வருவான். ஏதாவது போடுங்க. என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா, மண்ணை அரிசியாய் மாற்ற முடிந்தவன் ஏன் தொப்பியை தூக்கி காசு கேட்கணும்னு? மண்ணை சர்க்கரையாக மாற்ற முடிந்தவன் ஏன் தொப்பியை தூக்கி காசு கேட்கணும்? அவனுக்கு தெரியும் நீ மடையன், நீ அந்த மண்ணை அரிசியா நினைப்ப. எனக்கு மண்ணு மண்ணாத்தான் தெரியுது, என்ன செய்ய. இந்த ஆள் அதே மாதிரி தான். உனக்கு எடை குறைப்பாரான், உனக்கு மேக்கப் போட்டு விடுவாரான், உனக்கு பர்ஸில் பணம் கொண்டு வரான். இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வாங்கி கூட்டம் நடத்துவாராம். அப்போ சிலர் அவர் சொல்கிறாங்க வந்து சாட்சி, உடனே ஒரு ஆள் வந்து சாட்சி, நான் இங்கே தாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே டங்னு ஒரு சத்தம். ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல இருந்து என்னுடைய கணக்கிலே ஒரு 50,000 ரூபா வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த செய்தி வந்தது அந்த பேங்க்குக்காரனுக்கு தெரியுமான்னு கேட்டேன். கொண்டு கொடுங்க. நேற்று நான் போனேன், ஜெபம் பண்ணேன், திடீர்னு உங்கள் பேங்க்ல இருந்து ஒரு SMS வந்துச்சுங்க, பேங்க்குக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்கள் கையில் நான் 2000 ரூபா தாங்க உள்ள பர்ஸில் வச்சுருந்தேன், எடுத்து பார்க்குறேன் 10,000 ரூபா இருக்குது. அது எப்படி வரும்? ஒரு பணம் என்பது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கி கொண்ட பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வஸ்து. அதை கடவுளே அடித்து கொடுத்தால் கூட அது கள்ளப்பணமாகிவிடும். இல்லை, அவர் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒருவன் வந்து கேட்குறான் என்கிட்ட, ஐயா நீங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதாமே, என்னன்னாலும் உங்களுக்கு தெரியுமாமே. அப்படியா? என்னப்பா வேணும், எதுக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாளைக்கு பரீட்சை இருக்குது, கொஸ்டின் பேப்பர் மாத்திரம் ஜெபம் பண்ணி கேட்டு அவுட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் பிழைத்து கொள்வேன். இந்த கலை எனக்கு தெரிந்திருந்தால் நான் கவர்னரா இல்லையா இருந்திருப்பேன். கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி கொடுக்குவான். அப்போ கர்த்தரை எவ்வளோ சீப் ஆகிட்டான் பாருங்க. கள்ள நோட்டு அடிக்கிறவராக, பேங்க்கில் நீங்கள் சம்பாதிக்காத பணத்தை கொண்டு போய் கொடுக்குறவராக, வெயிட் லாஸ் பண்ணி வைக்கிறவராக, இதை தான் கர்த்தர் காமிச்சார். அவரை கொண்டு வந்து உனக்கு அடிமையாக வேலை செய்கிறவரை போல, அவர் ராஜா, ராஜாதி ராஜா, நம்ம தான் அவருக்கு வேலை செய்ய போகணும். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்து நாம் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு தலைமுறை எழுப்பி வச்சிருக்கிறோம். பணம் என்று சொன்ன உடனே கூட்டம் ஓடி போகிறது. என்னுடைய நண்பர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு ஊழிய நிறுவனத்தில் வேலை செய்தவர், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மெட்ராஸில் அண்ணே ஒரு கூட்டம் நடக்குது, வர்றீங்களா? வந்து டிக்கெட்டு 3000 ரூபா தான், உள்ளே போனால் பர்ஸில் வந்து நிறைய பணம் வருதுன்னு சொல்கிறாங்க, தங்க தூளா விழுதாமே, அதெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் போகவா, நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை, பதில் சொல்லலை, அதெல்லாம் இல்லை பிரதர்னு. அவர் கடைசியில் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல பிரதர், கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க, பிளாக்கில் வாங்கிட்டேன், 3000 ரூபா டிக்கெட்டை 6000 ரூபா கொடுத்து ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கிறேன். எனக்கு அப்போ 60,000 கொடுத்து வாங்கினா கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா உள்ளே போனால் தான் பாக்கெட்டை நிறச்சி அனுப்புகிறாங்களாமே அப்படின்னு போனார். இப்படிப்பட்ட ஆட்டு மனம் இருக்கிற மனிதர்களால் தான் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்தவர்களும் சுலபமாக எழும்புகிறார்கள்.
என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இவர்களுடைய ஊழியத்தில் இருந்து பிறக்கிற வித்துக்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எழும்பி செய்ய போய் உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய யுத்த களத்தை ஏற்படுத்தி பொல்லாத பிசாசுகளோட யுத்தம் செய்ய வைத்து ரெவிதீமிலும் அமலேக்கியர்களோடும் மோவாபியர்களோடும் பாலாக்கோடும் உங்களை சமர் புரிய வைத்து உங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுதே உங்கள் மூலம் பிறக்கிற உங்கள் சந்ததியை யுத்த வீரர் பரம்பரையாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். அதுக்குத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். நீங்க டம்மி கிறிஸ்தவர்களை உருவாக்க வேண்டாம். அப்படி செய்கிறவன் சபிக்கப்படுவானாக. கர்த்தருக்கென்று விளைகிற நற்கனிகளை உருவாக்குகிற ஊழியக்காரர்களாக மாறுங்கள். ஊழியத்தில் கூட்டம் எவ்வளவு வருகிறது என்பது பெருசல்ல, வந்த கூட்டம் என்னவாகி போகிறது என்பதுதான் பெருசங்க. நிறைய கூட்டம் வருகிறது, நிறைய ஜனங்கள் வருகிறார்கள். எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கு? எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் நீங்கள்? எப்படிப்பட்ட வித்துக்கள் உங்கள் மூலமாக பிறக்கிறது? நீ எப்படி இருக்கிறது, உன்னுடைய வித்து அப்படித்தானே இருக்கும். நாம் இந்த மாதிரி சுயநலமாய் வாழ்கிறவராய் இருந்தால் நம்முடைய ஊழியத்திலிருந்து பிறக்கிற தோன்றுகிறவர்கள் சுயநலம் உள்ள கிறிஸ்தவரை தான் உருவாக்க முடியும். அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கூட்டம், ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை வேறு விதமாய் காண்பித்து வைத்து உலக லாபத்திற்காக அவரை பின்பற்ற வைத்து டம்மி கிறிஸ்தவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். கர்த்தர் பார்க்கிறார். இனி எனக்கென்று எழும்பி நின்று யுத்தம் செய்து தன் இரத்தத்தையும் சிந்தி என் சித்தத்தை முடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஊழியர்கள் கடைசி கால யுத்தத்திலே எதிர்த்து நின்று போர் செய்கிற உண்மையான யுத்த புருஷர்கள் எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களை எழுப்பக்கூடிய ஒரு கூட்டம் ஜனம் எனக்கு வேண்டும். அவருடைய கர்ப்பத்தில் இருந்து நான் ஒரு புதிய தலைமுறையை தோன்ற பண்ணுவேன். அடிமைகளிடத்திலிருந்து அல்ல, யுத்தம் செய்கிற புதிய தலைமுறை இஸ்ரவேலிடத்திலிருந்து நான் யுத்தம் செய்கிற தலைமுறை உருவாக்க போகிறேன். அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அதற்குத்தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். நான் டம்மி கிறிஸ்தவனை உருவாக்க விரும்பவில்லை. கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டி எழும்பி தன்னுடைய இரத்தத்தை சிந்த துணிந்த, கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க துணிந்த மனிதர்களை உருவாக்க விரும்புகிறேன். நீங்க யுத்தத்தை செய்ய செய்ய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க உங்க மூலம் பிறக்கிற ஒரு புது தலைமுறை அர்மகெதோன் யுத்தத்திலே சாத்தானை எதிர்கொள்ளத்தக்கதாக வரும். நாளைக்கு அர்மகெதோன் யுத்தம் நடக்குமானால் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களை கொண்டு நிறுத்த முடியும் என்று நீங்க தான் சொல்லணும். அடுத்த வாரம் ஆண்டவர் சொல்றார், அர்மகெதோன்ல சண்டை வருதுப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எல்லாம் வந்து விடுங்கள், அங்கே சண்டை போட போறோம் அப்படின்னு சொன்னா எந்த கிறிஸ்தவனை நீங்கள் அனுப்புவீர்கள் ஐயா? யார் சண்டை போடுற தயாரா இருக்கான்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்க சர்ச்சில் யாரை அனுப்பலாம்? உங்க பாஸ்டர் போவாரா? உங்க ஊழியக்காரர் போவாரா? பிஷப் போவாரா? போக மாட்டார். நான் சொல்லலை, போவாரான்னு கேட்கிறேன். நான் எனக்கு தெரியல. நீங்க தானே சர்ச்சுக்கு போறீங்க. அசனம் நடக்கிறது வாங்கன்னா போவீங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குதுன்னா போவீங்க. சண்டை நடக்குதுயா, சமுத்திரத்திலேருந்து வர்ற மிருகம் அங்கே வந்து நிற்கிது, வானத்திலேருந்து இறங்கி வர்ற பொல்லாத வலுசர்ப்பம் நிற்கிது, சண்டைக்கு வான்னு சொன்னால் எவன் போவான்? அப்படி போகிற மாதிரி கிறிஸ்தவனை எங்கேயாவது உருவாக்கி வச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்படி போகிற மாதிரி ஊழியக்காரன் எங்கேயாவது இருக்கிறானா? என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. நீங்கள் யாராவது போவாங்களா ஐயா? உங்கள் ஊரில் யாராவது அப்படி ஆள் இருக்கா? எங்கள் ஊரில் இன்னார் இருக்காருங்க, கூட்ட சண்டை இண்டைக்கு போவாருங்க, அந்த மாதிரி யாராவது இருக்கானா? உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரில் யாராவது அப்படி போவாங்களா? உங்கள் சபையில் யாராவது சண்டை போட போய் ரத்தம் சிந்த போகிறவங்க இருக்காங்களா? மோகன் சிலாசர் ஐயா அவங்க ஏதோ பேசிட்டாங்க, அநேகர் அதில் வந்து அவரை கைது செய்ய வேண்டும், சிறையிலே பிடிக்க வேண்டும் அப்படின்னு போடுறாங்க. ஒரு போதகர் சொல்கிறாரு, இவருக்கு எதுக்கு இங்கே வேண்டாத வேலை, இப்படி என்னத்தையாவது செய்ய வேண்டியது, நம்ம எல்லாம் பிரச்சனையில் போய் மாட்ட வேண்டியது. அதான் சொன்னமே, அந்நிய தேவர்களை பற்றி ஏன் பேசணும்? இவருக்கு ஏன் வேண்டாத வேலை? இப்போ இவர் செய்ததுனால பாருங்கள், நாங்களும் ஊழியம் செய்ய முடியாமல் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். பேசாமல் இருக்க வேண்டியதானே. இயேசு மாறாதவர், இயேசு அன்பானவர், இயேசு நல்லவர் வல்லவர் சொல்லி போயிட வேண்டியதானே. ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் நல்லவர்னு ஒரு நாள் பேசுங்க, வல்லவர்னு ஒரு நாள் பேசுங்க, இரக்கம் உள்ளவர்னு ஒரு நாள் பேசுங்க, முடிஞ்சு.
இதை விட்டுட்டு சாத்தான் அங்கே இருக்கு இங்கே இருக்கு அதை ஒழிக்கணும் இதெல்லாம் பேசலாமா? உடனே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் புத்தி சொல்லுகிறவர்களாக மாறிடுவாங்க. உங்களுக்கு வியாதி வந்துருச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே டாக்டர் ஆயிடுவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இருமுங்களேன், உங்கள் பக்கத்தில் இருக்க 10 பேரும் வைத்தியம் சொல்லுவான். சுக்க மெல்லுன்னு சொல்லுவான் ஒரு ஆள், இஞ்சியை மூக்கில் வச்சு முறிஞ்சுமா ஒரு ஆள், வெங்காயத்தை தட்டி சாறு பிழிந்து கண்ணில் விடுறாமா இன்னொருத்தன். எதுக்கு? நான் தும்முனதுக்கா? பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் டாக்டர் ஆயிடுவான். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வக்கீல் ஆயிடுவான். இதை இப்படி செய்யணும் பாஸ்டர், இதை இப்படி செய்யணும் பிரதர், இதை இப்படி செய்யணும் பிரதர், இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது பிரதர், ஏன் பிரதர் செஞ்சீங்க? எல்லாரும் மாறிடுவாங்க அபிப்பிராயம் சொல்ல. நமக்கு தெரியும் அடிபடும் என்று தெரிந்துதான் யுத்த களத்தில் வந்து நிற்கிறோம். எதிர்ப்பார்கள் என்று தெரிந்துதான் யுத்த களத்தில் நிற்கிறோம். ஒரு ஆள் அப்படி எந்திரிச்சு அவரை போட்டு தண்ணி ஊற்றி அமர்த்துறீங்க பாருங்க, நம்ம சொல்லணும் அப்படித்தான் போங்க, சும்மா போங்க, என்ன நடந்து விடும்? சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆவியையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பவுல் பயந்தாரா? பயப்படல. அந்த மாதிரி வரும்போது சொல்லணும், நீங்க அப்படித்தான் சொல்லட்டும், அவரை வந்து பேசட்டும், அடிக்கட்டும், சிறையிலே போட்டால் போடட்டும். கர்த்தருக்காக சிறைக்கு போறது நல்லது தானே, கிடைக்குமா அந்த பாக்கியம்? சொல்லுங்க. நீங்க அதை விட்டுட்டு அப்படி பேசிடக்கூடாது, இப்படி பேசிடக்கூடாது, அது சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்கென்று வாழ வரவில்லை, கிறிஸ்துவுக்கென்று சாக வந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உயிர்க்க வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை உடைய கிறிஸ்தவர்களை எழுப்பத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தேர்வு செய்திருக்கிறார். நமக்கு முன்னால பிறந்த தலைமுறைகளில் பார்க்குறீங்க, 198 டம்மி, ஃபேக்கு, எதுக்கும் லாயக்கு இல்லாதது, தன் சுயநலம் சார்ந்தது. பக்கத்தில் சண்டை நடந்தால் கதவை பூட்டிக் கொள்ளும் சுயநலம் சார்ந்த கிறிஸ்தவர்கள் இதைத்தான் உருவாக்கிட்டு போனாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை எழுப்புவது, உன் மூலமாக ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் எழுப்பி, கனி கொடுக்கிற சந்ததியை எழுப்பி, சமர் புரிகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனை எழுப்பி, உன்னை கொண்டு காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இன்னைக்கு ஒரு புது தலைமுறையை தேடுகிறார். ஆகவேதான் இங்கே நாம் சொல்லுகிற செய்திகள் பழைய மாவை திரும்ப அரைப்பதில்லை. பழசு அதே மாதிரி இயேசு வல்லவர். உங்களுக்கு தெரியாதா இயேசு வல்லவர்? தெரியாதா ஐயா? நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு தெரியணுமா? இயேசு தாய் போல உங்களை தேற்றக்கூடியவர். ஏன் இது உனக்கு தெரியாதா? சொல்லுங்க, யாருக்கா தெரியாதா? இயேசு தாய் போல தேற்றக்கூடிய யாருக்கா தெரியாதா? இயேசுவின் தழும்புகளால் குணமாக தெரியாதா உங்களுக்கு? தெரியாமலாம் வந்து உட்காந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்க, தெரியாமல அந்நிய பாஷை பேசுறீங்க. தெரிஞ்சதே ஏன் சொல்லி உங்களை ஏமாத்தணும்? அதெல்லாம் இருக்கட்டும், அது உண்மைதான், அதெல்லாம் சத்தியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. இப்ப நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அவர் ராஜ்யம் வர வேண்டும், அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்பட வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் என்னை தேர்வு செய்திருக்கிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் அப்புறம் என்ன கிறிஸ்தவன்? நான் என்ன கிறிஸ்தவன்? நீங்கள் இயேசு விரும்புறதை செய்ய தெரியலன்னா எதற்கு உனக்கு அந்த அபிஷேகம்? எதற்கு அந்த வரம்? எதற்கு அந்த சபை? எதற்கு அந்த வேதம்? எதற்கு அந்த கூட்டம்? உங்க மூலமா தான் கர்த்தர் ஒரு புது தலைமுறை எழுப்ப போகிறார். நடக்குமா? 8 பேரை கொண்டு உலகத்தை மறுபடி சிருஷ்டித்த தேவனுக்கு இந்த 800 பேரை வச்சா எவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்க முடியும் என்று யோசித்து பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம சின்ன கூட்டம் தானங்க இருக்கிறோம், போதும். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்க 8 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டார். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 800 பேர் இருக்கீங்க. அவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்தா ஒரு பெரிய சமுதாயத்தையே, கர்த்தருக்கென்று பாடுபடுகிற கனி கொடுக்கிற ஒரு பெரிய சமுதாயத்தையே உருவாக்கி தீர முடியும். ஆகவேதான் கர்த்தர் நம்மை கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். நீ யுத்தம் செய்வாயோ இல்லையோ எனக்கு தெரியல, உன் மூலம் பிறக்கிற புதிய தலைமுறை யுத்தம் செய்யும். மெகிதோவிலே பொல்லாத பிசாசை நேருக்கு நேர் எதிர்க்கும். கானானியர்களை எதிர்த்த இஸ்ரவேலின் தலைமுறையை போல ஒரு புது தலைமுறை கர்த்தருக்கென்று வரிந்து கட்டி கொண்டு புறப்பட போகிறது. உன் கர்ப்பம் திறந்து பிறக்கிற அந்த யௌவன சந்ததி கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய போகிறது. அப்படியானால் அதற்கு முன்னால நாங்கள் என்னென்ன மாதிரி யுத்தத்தெல்லாம் சந்திக்கணும்? நீங்க யுத்தம் செய்தா தானே உங்களுக்கு பிறக்கிற குழந்தை, நான் சொல்றது ஆவிக்குரிய குழந்தை சொல்றேன், உங்கள் மூலம், உங்கள் ஊழியத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறவர்கள்
பவுல் சொன்னாரே, கிறிஸ்துவுக்குள்ளே நான் உங்களை பெற்றேன் என்று. அது மாதிரி நீங்கள் பெறுகிற உங்களுடைய சந்ததி புது தலைமுறை கிறிஸ்தவன் அவன் எழும்ப வேண்டுமானால் நாங்கள் எகிப்திலே அடிமையா உட்கார்ந்திருந்தா போதாது, சபையிலே அடிமையா உட்கார்ந்திருந்தா போதாது. நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்து பார்வோனை சந்திக்கணும், அமலேக்கியனை சந்திக்கணும், ஏவியனை சந்திக்கணும், பாலாக்கை சந்திக்கணும், எரிகோவின் அலங்கங்களை சந்திக்கணும். அப்பத்தான உங்கள் மூலம் ஒரு பலமான சந்ததி இந்த உலகத்தை நிரப்பும். அடிமைத்தனத்தில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து நான் வெளியே வரப்போகிறேன். இதுவரைக்கும் வெந்ததை தின்று விதி வந்தால் சவம் என்று அவங்க கல்லெடுத்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம் சொல்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. அதை உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை பின்பற்றி கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து எதிரிகளை சந்தித்து எதிரிகளை துவம்சம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியிலே நிலைநிறுத்தக்கூடிய சந்ததியை பிறப்பிக்க போகிற ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் எழும்ப கர்த்தர் உங்களை தம்முடைய பலத்த அபிஷேகத்திலே நிரப்ப போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்முடைய நோக்கம் சரியாயிருக்குமானால் கர்த்தர் நமக்கு தூரமானவர் இல்லை. நம்ம வெள்ளியை கேட்டு பொன்னை கேட்டு ஜெபம் பண்ணல. உங்க சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியில செய்யப்பட நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். விசுவாசத்தோடு நாம் எழுந்து நிற்போம்.